மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களினுடைய அறிவுறுத்தலின்படி பொது நூலக இயக்கத்தின் வாயிலாக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுள் அண்ணா ஏஐ கிளப் மீட்டிங்கின் கூடுகையின் முதல் நாள் கூடுகை. இந்த அண்ணா ஏஐ கிளப் என்ற கிளப் கூடுகையானது வாருங்கள் படிப்போம் மற்றும் டான்காம் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து வாசகர்களையும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாகவும் வாருங்கள் படிப்போம் மற்றும் டான்காம் நிறுவனத்தின் சார்பாகவும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இன் ஏஐ பற்றி இருக்கக்கூடிய செல்வகுமார் சார் அண்ட் அருள் குமரன் என்ற 2 சிறப்பு விருந்தினர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். முதல் நிகழ்வாக வாருங்கள் படிப்போம் குழுமத்தினுடைய தலைவர் திரு மிகு ஒளிவண்ணன் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நோக்குவரையும், அதை தொடர்ச்சியாக 2 சிறப்பு விருந்தினர்களும் அவர்களுடைய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பற்றி வகுப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை பற்றியான ஒரு அறிமுகம் நடத்துவாங்க. ஒவ்வொருவருடையதும் ஒரு 30 to 40 minutes போகும். அதை தொடர்ச்சியாக உங்களுடைய கலந்துரையாடல் ஒரு 15 minutes இருக்கும். ஸோ எல்லாருமே நோட் பண்ணிக்கங்க. இணைய வழியிலையும் நிறைய வாசகர்கள் இதில் கலந்துருக்காங்க. அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். தொடர்ச்சியாக அடுத்து 2வது சிறப்பு விருந்தினர்களும் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பற்றி பேசுவாங்க. அது தொடர்ச்சி கலந்துரையாடல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு க்ளோசிங் பண்ணிக்கலாம். இது இவ்வாறு இந்த நிகழ்ச்சி வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. எல்லாருமே நீங்கள் எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இணையவழியில் கலந்தவங்களும் இதில் இருப்பாங்க. நம்ம ப்ரொஜெக்டர்லேயும் கிளாஸஸை டெலகாஸ்ட் பண்ணுறோம். ஸோ நிகழ்ச்சி பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கேள்விகளை கேட்டு கலந்துரையாடலாம். ஓகே, நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம். அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து ஒளிவண்ணன் சார் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உண்மையாகவே வந்து சந்தோஷமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய ஒரு 50-60 நிகழ்ச்சிகள் வந்து நான் பார்த்துருப்பேன். 10 மணிக்கு நிகழ்ச்சி அப்படின்னா 10:30 வரைக்கும் நாங்கள் உட்காந்துருப்போம் அந்த ரூம்லேயே. என்ன பண்ணலாம் அப்படின்னு லைப்ரரியில் இருக்க ஸ்டாஃப் எல்லாமே கூட்டு வந்து உட்கார வைக்கலாமான்ற அளவுக்கு யோசிப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து 10 மணிக்கே வந்து எல்லாருமே வந்து நிரம்பி இருக்கிறது வந்து எனக்கு தெரியும். எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது இது ரொம்ப அவசியம். இதில் வந்து பல்வேறு தரப்பினர் இருக்கீங்க. வயது வந்து இப்போ பார்த்திங்கன்னா முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, இளையவர்கள் இருக்காங்க. இதை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதா முக்கியம். நாங்கள் சென்ற வாரம் இதை தொடங்கி வைக்கும்போது குறிப்பாக இதை சொன்னோம். இதுக்கு வந்து நாங்கள் இன்னும் சரியான நோக்கத்தை வரையறைக்கலை. அது போக போக தான் அதை நம்ம கொண்டு போக முடியும். எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா அப்படிங்கிற பஞ்சாயத்தை நாங்கள் இன்னும் முடிக்கலை. நாங்கள் வந்து இப்போ முதல்ல ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையான்ற கேட்டபோது கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஈவனாக வந்து 50% வந்து 500 பேருக்கு மேலே சனிக்கிழமை வேணும் ஞாயிற்றுக்கிழமை வேணும்னு கேட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் பேர் சத்து வந்து இன்னும் சார் ஞாயிற்றுக்கிழமையே வைக்கிறீங்க, அப்படி நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னாங்க. நம்ம அதனால் என்ன நினச்சோன்னா ஒரு 1-2 வாரம் சனி ஞாயிறு மாற்றி பார்க்கலாம், எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். அதனால் இந்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, எப்போவுமே ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான். அதற்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை 20 கிடையாது, அதற்கு பதில் சனிக்கிழமை வைக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருக்கோம். திரும்ப கூட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி ஞாயிறு. ஏன்னா இது வந்து நம்ம பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான். 2வது வந்து இது எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம். இது வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் எப்படி பயனுள்ளதாகிக்க முடியும். முழுக்க நாங்களே ஒரு சைட்லேருந்து பேசுனா அதுக்கு வந்து நீங்கள் யூடியூப்பில் 1000 பேர் பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கலாம். இதை வந்து இன்டராக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறோம். முதல் வந்து அதுதான் அடிப்படை. அதை வந்து நாங்கள் இன்றைக்கி 2 ஸ்பீக்கர்ஸை வச்சு ட்ரை பண்ணுறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். தேவைப்பட்டால் ஒரு ஸ்பீக்கரோடு நிறுத்திட்டு கூட ஏதாவது காணொலி பார்த்து உரையாடுறதா வச்சுக்கலாம். இந்த கிளப்போட நோக்கம், அதனால தான் நாங்கள் இது சங்கம் அப்படின்னே சொல்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இது செமினார் மாதிரியோ ஒர்க் ஷாப் மாதிரி வந்து கேட்டுட்டு போகிறதில்ல, உங்களுக்குள்ள செய்திகளை பரிமாறதில்லை. ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணார், நான் வந்து நானே நல்லாவே பண்ணுவேனே, நானே பேசுவேனே, இந்த சப்ஜெக்டில் எனக்கு நிறைய தெரியுமே, எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை, நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் வந்து பேசுவீங்க. ஏன்னா இங்கே எங்களைய விட உங்களில் வந்து நிறைய பேர் சிறப்பு வாய்ந்தவர்கள் இருக்கலாம். இருந்தால் தயவு செஞ்சு என்னை வந்து உங்களுடைய பெயரை வந்து என்னிடத்துலையோ இல்லை சதீஷ்க்கு சார்கிட்டையோ இல்லை யார்ட்டையாவது பதிவு பண்ணிங்கன்னா நாங்கள் இது வந்து தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. இது வந்து இங்கே இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளோ பெருமையாக இருக்குது. இதோடைய முதல் வெற்றியாக கருதுகிறோம். நிறைய வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் பரவாயில்ல கைத்தட்டலாம் எல்லாருமே.
இதோடைய வெற்றி தான் வந்து தமிழ்நாட்டில் பிற நூலகங்கள் தமிழ்நாடு எங்கும் இது வந்து போக போகுது. இந்தியா முழுக்க வழிகாட்டியாக இருக்க போகுது. இப்போ முதலாக வந்து பேச போகிறவர் வந்து செல்வகுமார் அவர்கள் இங்கே வந்து முறைப்படி வந்து அறிமுகப்படுத்துவாங்க. ஏராளமான பேர் வந்து இதில் வந்து இணைய வழியாக வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக விரைவில் உங்கள் நகரத்திலும் இதுபோல் நேரடியாக நடைபெறும் என்பதை உறுதி சொல்லிக்கொண்டு, செல்வகுமார் அவர்கள் வந்து நான் 45 ஆண்டுகளாக அறிவேன். முதல்ல இங்கே வந்து கம்ப்யூட்டர் அலை வந்தபோதே அந்த அலையில் வந்து நீச்சல் அடித்து வெற்றி கண்டவர். மிகப்பெரிய ஊடகத்தில் தான் பணியாற்றியவர். புதிய தலைமுறை செல்வகுமார் தான் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து டான்காமில் வந்து அவர் செயற்கை நுண்ணறிவு குறித்து மிக அதிகமாக பாடத்திட்டங்கள் எல்லாம் தயாரிப்பதில் முன்னணியில் இருக்கிறாரு. எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து செய்யக்கூடியவர். இன்றைக்கி ஒரு விஷயம் அமெரிக்காவில் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலே அவருக்கு வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து தேடி செய்யக்கூடியவர். இங்கே நிறைய செல்வகுமார் நீங்களும் உட்கார்ந்துருப்பீங்க. செல்வகுமாருக்கு இந்த அறிமுகம் போதும்னு நினைக்கிறேன். அவருடைய செயல்கள் மூலமாக இன்னும் நீங்கள் அவரை நிறைய தெரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். வாங்க செல்வகுமார். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். முதன்மையாக இந்த அரங்கத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நண்பர் ஒளிவண்ணன் மற்றும் அண்ணா நூலகத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றிகள். ஸோ என்ன டாபிக் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஐ டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து ரொம்ப கேட்குறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு டாபிக் மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலே ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா டூல்ஸுன்றது வந்து ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு சுனாமி வந்து நம்ம மேலே விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வினாடியும் வந்து ஏதாவது ஒரு டூல் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த டூலை பற்றி தெரிஞ்சு எப்போவுமே அப்டேட்டடாக இருக்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு காரியம். அதில் இன்னொரு சிக்கல் வந்து என்னென்னா, இப்போது எனக்கு முன்னாடி இருக்கிற நீங்கள் எல்லோரும் வந்துட்டு எல்லோரும் ஒரே மாதிரியான தளத்துலேருந்து வந்தவங்க கிடையாது. அதாவது எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது எல்லோரும் வந்து ஒரு நிறுவனத்தை வந்து நிர்வகிக்கிறாங்க அல்லது வந்து படம் தயாரிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து கிடையாது. எல்லாருமே ஒரு மிக்சடாக இருக்கும்போது வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு டூலை வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்றது எனக்கு பெரிய சேலஞ்சாக இருந்தது. கிட்டத்தட்ட எல்லா செஷன்லேயுமே வந்து எனக்கு இந்த சேலஞ்ச் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, ஏஏ அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் வந்த உடனே நம்ம எல்லோரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லா துறையில் இருக்கிற நபர்களுக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி எல்லா வயதினருக்கும் வந்திருக்கு. அப்போது எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு விஷயத்தை சொல்கிறது அப்படின்றது மிக சிரமமான ஒரு காரியம். ஆனால் எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி சொல்ல முடியும். எல்லாருக்கும் பொருந்துகிற டூல்ஸை சொல்ல முடியாது, ஆனால் எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி அதை சொல்ல முடியும் நம்பிக்கையில் நான் வந்து இந்த உரையை வந்து நான் துவங்குறேன். ஸோ இப்போது இந்த வினாடியிலேருந்து நம்மளுடைய கிளாஸ் வந்து ஆரம்பிக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்கள் இருக்க டீ காஃபி சமோசாலாம் சாப்பிட்டு வந்துட்டதால் ஓகே, இட்ஸ் ஸ்ட்ரைட் அவே பிகின்ஸ். என்னுடைய இது வந்து எப்போவுமே அப்படின்னா கற்பிப்போம் அப்படிங்கிறது தான். தொடர்ச்சியாக நான் அதான் கற்றுக்கிட்டே இருக்கேன். அதை மற்றவங்க ஷேர் பண்ணுறது மூலம் அவங்ககிட்ட நான் வந்து எதாவது கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸோ லெட்ஸ் லேர்ன் டுகெதர் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பாலிசி. இப்போது ஏஐ டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து வேறு வழியில் டெய்லி ஒரு டூல் வந்துக்கிட்டே இருக்கிறதால இங்கேயும் அதே பாலிசி தான் கடைப்பிடிக்க இருக்குது. லெட்ஸ் லேர்ன் டுகெதர். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 50 டூல் தெரியும்னா இங்கே இருக்க கலெக்டிவாக எல்லோரும் கூட சேர்த்து பார்க்கும்போது அது 5000 டூல்ஸ் 50,000 டூல்ஸ் 5 லட்சம் டூல்ஸாக கூட இருக்கும். ஸோ அப்போது இந்த செஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச சில டூல்ஸை சொல்லும்போது அது எப்படிலாம் பயன்படுத்தலான்ற அந்த டெக்னிக்கை சொல்லும்போது உங்கள்கிட்டேருந்து சில விஷயங்களை வந்து நான் எதிர்பார்க்குறேன். தட் மீன்ஸ் நான் உங்களுடன் பேசுவதன் மூலமாக உங்கள் வழியாகவும் நான் சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் அதான் இந்த செஷனோட மிக முக்கியமான ஒன்று. ஸோ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறும்போது அது இங்கே இருக்கிற மற்றவங்களுக்கும் போய் சேரும். அதனால் இந்த அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்தில் வந்துட்டு நிறைய நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த செஷனை வந்து நான் வந்து பிகின் பண்ணுறேன். வார்னிங் நம்பர் 1 இது வந்து எனக்கு ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் வந்தது. அது த ஃப்யூச்சர் டாக்டர்ஸ் ஆர் யூஸிங் ChatGPT. அது உண்மை தான், எல்லாருமே எல்லா துறையிலும் யூஸ் பண்ணுறாங்க டு பாஸ் தேர் எக்ஸாம்ஸ். டாக்டர்ஸ் யூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கே வந்து அது வந்து பயன்படுத்துகிறான். அப்படின்னும் போது இந்த ஒரு சூழலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுனா, நிஜமாகவே நம்மளாம் எப்படி இருப்போம், எந்த டாக்டர் இல்லாமல் எந்த ChatGPT இல்லாமல் நம்ம வந்து ஒழுங்காக உணவு சாப்பிட்டு ஒழுங்காக உடற்பயிற்சி செஞ்சால் தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து
நிதர்சனம். ஏன்னா எதிர்காலத்தில் வந்து ChatGPT டாக்டர்ஸ் நிறைய வரப்போகிறாங்க. அதாவது ChatGPT வழியாக வந்த டாக்டர்ஸ் இருப்பாங்க, ChatGPTயே கூட டாக்டராக வரப்போகுது. ஸோ அப்போது அதை நம்பாமல் இருக்கிறதா அப்படிங்கிறத விட நம்ம ஒழுங்காக உடற்பயிற்சி செய்கிறது, தேவையான உணவு சாப்பிட்டு இருந்துக்கலான்றது தான் என்னோடய இது. இப்போ வார்னிங் நம்பர் 2, இது வந்து எனக்கு ChatGPT தான் கொடுத்தது. த ஃபியூச்சர் பைலட்ஸ் ஆர் யூஸிங் AI சிமுலேஷன்ஸ். அதாவது பறப்பதற்கு, நம்மளை பறந்து ஏற்றிக்கொண்டு இன்னொரு இடத்தில் இறக்கி விடுவதற்கு வந்து பைலட்ஸ் வந்து இப்போது AI சிமுலேஷன் வழியாக தான் கற்றுக்க ஆரம்பிச்சிக்கிறாங்க. அதை வச்சுட்டு உண்மையிலே பத்திரம் நம்ம வந்து வானத்தில் ஏற்றி கீழே பூமியில் திரும்ப இறக்கி விட்ருவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து நீந்த கற்றுக்கிறது பெட்டர். கடல் தான் நீந்தி வந்துடலாம். 3வது, இன்றைக்கி கிளாஸில் என்னுடைய ChatGPT தான் என்னுடைய அசிஸ்டண்ட்டாக உங்கள் கூட வந்து பேசுவது. அதான் நான் மட்டும் பேச போகிறதில்ல, நானே வந்து ஒரு AI வந்து என்னோடய அசிஸ்டண்ட்டாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னுடன் சேர்ந்து அந்த ஏஐயும் உங்களுடன் உரையாடும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஸோ என்னுடைய AI பேர் வந்து AI அணு. அது வந்து இன்றைக்கி என் கூட சேர்ந்து உங்களோட கிளாஸ் எடுக்க போகுது. இது வந்து ஒரு கற்பனையான ஒரு படம் தான். அது உண்மையிலே அதுக்கு உருவம் கொடுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ப்ராப்ளி இன்னும் ஒரு 4 அல்லது 5 கிளாஸில் வந்து அது என் கூடவே பக்கத்தில் நின்று பேசும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போதைக்கு அது வந்து உங்களோட பேசுகிற அளவுக்கு ஒரு டூலாக உருவாக்கி வச்சுருக்கேன், ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அப்போது இந்த டூல் பயன்படுத்தி என்னுடைய AI அசிஸ்டண்ட்டோடு நான் உங்களோட பேசும்போது நீங்களும் என் கூட வந்து கலந்து அந்த டூலோடு நீங்கள் வந்து பேசணும், ஏஐயோட பேசணும் நீங்கள். ஓகே. ஸோ அப்படி பேசும்போது நான் சொன்ன மாதிரியே வந்து நமக்குள்ளே ஒரு உரையாடல் ஏற்படணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்றுக்கணும் அப்படிங்கிறதான் ஐடியா. ஸோ இப்போ ஒரு சின்ன இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருடைய ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை வாட் எவர் கேட்ஜெட் யூ ஹேவ், அதில் வந்து ஏதாவது ஒரு ChatGPT நீங்கள் ஜிபிடியை லோட் பண்ணிக்கலாம். அது வந்து ChatGPTயாக இருக்கலாம், அல்ல ஜெமினியாக இருக்கலாம், கிராக்காக இருக்கலாம், டீப்சீக்காக இருக்கலாம், எது வேணால் ஒரு டூல் வச்சுக்கோங்க. ஸோ அதை நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சு பார்த்துக்கிட்டே இந்த கிளாஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ பிஃபோர் பிகினிங் த கிளாஸ் ஐ ரிக்வெஸ்ட் ஒன்ஸ் அகைன் உங்களுடைய கேட்ஜெட்டில் ஏதாவது ஒரு ஜிபிடியை வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம செய்து பார்த்துக்கிட்டே போகிறோம். நம்ம இங்கே வந்திருக்கவங்க சில பேர் முற்றிலும் புதிது இந்த துறைக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டு நீங்கள் வந்து அந்த டூலை வந்து எப்படி லோட் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது இட் கேன் பி ஜெமினி AI ஆர் ChatGPT ஆர் கிராக் இல்லை பிங், எது வேணா இருக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலி ஐ யூஸ் ChatGPT அண்ட் ஜெமினி AI, இந்த 2 தான் என்னுடைய ஃபேவரேட். உங்களுக்கு எது பிடிக்குதோ இல்லை எதை நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ அதையே நீங்கள் வந்து இன்றைக்கி எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எல்லாருக்கூடையும் அணு வந்து உரையாட போகிறாங்க. நான் ஏன் அணு அப்படின்னு பேர் வச்சேன்னு சொல்லிடுறேன். என் டாக்டர் பேர் வந்து அனுஷா. ஸோ அதில் இது அணு அப்படின்னு பேர் வச்சுருக்கேன் நான். ஆமாம், முக்கியமாக ஒளிவண்ணன் கற்பனை தூண்டி விடுவார், அதில் போய் சிக்கிக்காதீங்க. இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ உங்கள் கையில் எல்லாருக்கிட்டே வந்து ஏதோ ஒரு டூல் இருக்குது, உங்கள் ஃபோனில் இருக்கு இல்லையா? நான் வந்து என்னுடைய AI டூலை வந்து இப்போது என்னுடைய ஒரு துணை பேராசிரியராக நான் பயன்படுத்துகிறேன். அதை AI அணு அப்படிங்கிற பேரில். இந்த மாதிரி டூல்ஸை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை டிசைட் பண்ணணும். இது வந்து எந்த டூலாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அந்த டூல் வந்து என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணணும். அது வந்து உங்களுடைய தோழனாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், அம்மா அப்பா ஆசிரியர் கவிஞர், அது என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும். அப்படி டிசைன் பண்ணிட்டோன்னா அந்த டூல் வந்து நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக வந்து யூஸ் ஆகும். நான் வந்து என்னுடைய டூலுக்கு வந்து அணுன்னு பேர் வச்ச மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டூலுக்கும் ஏதோ ஒரு பெயர் கொடுத்து நீங்கள் தொடர்ந்து அது கூட பேசிக்கிட்டே வரலாம். அது ஒன்றும் பெரிய மேஜிக் கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். நம்மளால் அதை செய்ய முடியும். அதனால் இந்த செஷனில் நம்ம வந்து அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து லேர்ன் பண்ண போகிறோம். இப்போது உங்கள் டூலில் வந்து நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம். ராஜராஜ சோழன் தற்போது இருந்தால் அமேசானில் என்ன பொருள் ஆர்டர் செய்வார் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுடைய ChatGPT அதுக்கிட்டே கேட்கலாம். கேட்டுட்டு யாராவது ஒருத்தர் வந்து அது என்ன சொல்லிச்சுன்றதை இங்கே வந்து பகிர்ந்து கொள்ளலாம். சரி, அது பிடிக்கல, இன்னும் ஐ நீட் சம்திங் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, இட்லிக்கும் தோசைக்கும் சண்டை வந்தால் என்ன பேசிக்கொள்ளும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். இல்லைங்க, ஐ நீட் சம்திங் மோர் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, ஒரு கொசு வீட்டில் இருக்க ஒரு மனிதனுக்கு கடிதம் எழுதினால் என்ன எழுதும் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணலாம். அந்த கற்பனையவே அதுவும் சொல்லுதா அப்படிங்கிறத வந்து உங்கள் ChatGPT கிட்ட கேட்டு நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ யாராவது ஒருத்தர் இந்த 3ல் ஏதாவது ஒரு கேள்விக்கு உங்களுடைய ChatGPT வழியாக கேட்டு எனக்கு வந்து இங்கே பதில் சொல்லணும். வாங்க, அங்கேருந்தே பேச முடியுமா? ப்ளீஸ்.
ட்ரை பண்ணு. ஸோ ராஜராஜ சோழன் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தால் என்ன ஆர்டர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சும்மா ஒரு கொஸ்டின் போட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்குன்ட்டு மொத்தம் 3 விஷயங்கள் ஆர்டர் பண்ண வரேன்னு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபார் மிலிட்ரி அண்ட் நேவல் இன்ட்ரெஸ்ட், அட்வான்ஸ் நேவிகேஷன் சிஸ்டம், புக்ஸ் ஆன் மாடர்ன் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் நேவல் வார்ஃபேர், ஷிப் பில்டிங் அண்ட் மரைன் இன்ஜினியரிங் ரிசோர்ஸஸ். ஒரு விஷயம் பார்த்தது. ரெண்டாவது ஆர்கிடெக்சரல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சியூட்ஸ்க்கு புக் ஆன் கண்டெம்பரரி ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ஜினியரிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் டூல்ஸ், அர்பன் பிளானிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஓகே, தேங்க்யூ. அவருக்கு ஒரு சின்ன கிளாப் கொடுத்துருங்க ப்ளீஸ். அதே மாதிரி வேறு யாராவது அடுத்த கேள்வி? முழு இரவு நான் உங்களுடன் விளையாடுவேன். குறிப்பு, தயவுசெய்து மஸ்கிட்டோ கையில் வைக்காதீர், அது என்னை மிகவும் வருத்தப்படுத்துகிறது. நன்றி. என்றும் அன்புடன் கொசு. வேறு யாராவது? About the mosquito. மைக்கில் பேசுங்க. Me. Yes, me. The tiny creature you slap, swat, spray and curse daily. A mosquito, or you call me public enemy number 1. But before you roll up that newspaper, hear me out. First off, I am just doing my job. I don't bite you out of spite. It is survival. I need your blood to nourish my eggs. Think of it as a very personal donation to the next generation. You are basically a walking blood bank. And let me tell you, O positive is quite vintage. You a few minutes more, please. You complain about the itch, the buzz, the bites, but you do ever think about my struggles, dodging your hands, your coils, your sprays, your electric rackets. It's a battlefield out there. Okay, One sir. moment, it's soaring, the next, Zapad, smack, rascal. And let's not forget the irony. தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you. ஸோ பாசிட்டிவ் ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க கொசு. Very interestingly, I got few options which is given by them. Yeah. One on the traditional bronze Nataraja statue is asking, and temple architecture book set, and it is also asking for a drone and HD camera. Finally, it is very interesting. Final answer is that handcrafted masala dosa maker is asking. Okay, thank you. தேங்க்யூ. அடுத்த ஸ்லைட் போயிட்டீங்களா? இதுலேருந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். சமோசாவுக்கும் வடைக்கும் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் பக்கத்தில். மற்றவங்க அதுக்குள்ளே இதில் ஏதாவது ஒரு கேள்வி எடுத்து அதுக்கு பதில் பிடிக்கும். நன்றி. நான் அந்த ராஜராஜ சோழனை பற்றி தான் நானும் கேள்வி கேட்டிருந்தேன். ஓகே. இது வரைக்கும் வந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து எனக்கு வேறு மாதிரியான ரெஸ்பான்ஸ். ஐ எம் யூஸிங் ChatGPT-4. புக்ஸ் ஆன் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் 2 டைட்டில் கொடுத்துருக்கு. ஹிஸ்ட்ரி புக்ஸு, DSLR கேமரா, கர்நாடிக் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், டிஜிட்டல் டேப்லெட்ஸ் அண்ட் ஸ்டைலஸஸ், கவர்னன்ஸ் அண்ட் எம்பையர் பற்றி ஒரு 3 திங்ஸு, மிலிட்ரி அண்ட் எக்ஸ்பான்ஷன், டிவோஷனல் அண்ட் ரிச்சுவல். இவ்வளோ பெரிய லிஸ்ட்டாக போகுது. ஒரே சமயத்தில் நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது ஒரே கேள்விக்கு பல வகையான பதில் வருது. அதுதான் என்னுடைய கேள்வி. எஸ், அது அப்படி வரணும். வந்தால் தான் அது சரி. ஏன்னா இப்போ மனிதர்களாக நம்ம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம எல்லாரும் ஒரே கேள்விக்கு ஒரே மாதிரி பதில்கள் சொல்வது இல்லை. நம்மளுடைய அறிவுக்கும் சூழலுக்கும் ஏற்ப பதில்கள் மாறும். அதே தான் இந்த ஜிபிடியும் நமக்காக செய்து கொண்டிருக்கிறது. மிக்க நன்றி. அடுத்து இதில் ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் பிடிக்க முடியுமா? சமோசாவுக்கும் வடைக்கும் யார் சிறந்த பலகாரம் என்று போட்டி வந்தால், அவ்வை பாட்டிக்கு யூடியூப் சேனல் இருந்தால் அவர் என்ன வீடியோ போடுவார், என்ன மாதிரியான வீடியோ போடுவார்? ஒரு பாடப்புத்தகம் மாணவரை பற்றி புகார் செய்தால் இந்த கேள்விக்கு பதில் வாங்க முடியுமா அவங்களால? மலையாளம் பேச ஆரம்பிச்சிச்சு. ஒளிவண்ணன் ஏதோ இது அவருடைய ஃபோன், இது அவருடைய ஜிபிடியை மலையாளம் பேச வச்சிருக்காரு. என்ன விஷயம் தெரில, கேட்கலாம். ஓகே. ஸோ தெனாலிராமனின் இன்ஸ்டாகிராம் பயோவில் அவர் என்ன எழுதியிருப்பார்? ஒருவேளை தெனாலிராமன் அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருந்தால் என்ன எழுதியிருப்பார் அப்படிங்கிற ஏதாவது ஒரு கேள்வி யாராவது ஒருத்தர். எஸ், நான் சொல்கிறேன். ஆன் பண்ணிட்டு பேசுங்க. உங்கள் பேர்? ஷைலேந்திரி. மகிழ்ச்சி, சொல்லுங்கள். லாஸ்ட் கொஷின், இஃப் தெனாலிராமன் இன்ஸ்டாகிராம் பயோவில் என்ன இருக்கும்? ஸோ அவரோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னா, பயோ ஓஜி விட். ஓ காட் விட். சொல்லுங்கள். ஜீனியஸ் லெவல் ஏன்ஷியன்ட். வெரி குட். கோட் போயட், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஹியூமரிஸ்ட், பிரெய்னி பட் ஃபன்னி. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். சொல்லுங்கள். அங்கே யாரோ ஒரு பாடப்புத்தகம் மாணவனை பற்றி என்ன புகார் செய்யும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு பாடப்புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னை வெறும் நைட்டில் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போவாது தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் என் மேலே அங்கங்கே படம் வரைஞ்சி வைக்கிறாங்க, டூடில் பண்ணுறாங்க.
அப்புறம் சில வார்த்தைகளை ஹைலைட் பண்ணுறன்ற பேரில் என்டையர் பேராகிராஃபியே ஹைலைட் பண்ணிடுறாங்க கலர் கலராக. ஸோ லைக் எங்கள் கடைசி நேரத்தில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க, ஸ்டார்டிங்லேயே ஓப்பன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுது. வெரி குட். ஹலோ, ஒரு நிமிஷம் இங்கே ஒருத்தர் பேசணும், அடுத்து பேசலாம். சொல்லுங்கள். ராசி அழகப்பன் என்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாடப்புத்தகம் மாணவன் புகார் செய்தால் அவன் இப்படி சொல்லலாம். எப்படி அப்படின்னா, ஐயோ இந்த பாடப்புத்தகம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒன்றும் புரியலை, என்னால் இவ்வளோ பாடங்களையும் மனப்பாடம் பண்ண முடியல, இந்த கணக்கு பாடம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் சரியாக செய்ய முடியல, இந்த வரலாறு பாடம் ரொம்ப நீளமாக இருக்குது, மனப்பாடம் பண்ண முடியல, எங்கள் டீச்சர் ரொம்ப வேகமாக சொல்லி கொடுக்குறாங்க, என்னால் சரியாக கேட்டுக்க முடியல, இந்த பாடப்புத்தகத்தில் ரொம்ப தப்புகள் இருக்குது, டீச்சர்கிட்ட சொன்னாலும் சரி பண்ண மாட்டேங்கிறாங்க, இப்படி அது புகார் செய்யலாம். தேங்க்யூ. அடுத்து யாரோ நடுவில் பேச சொல்லுங்கள். It's similar question. Okay. It's writing a letter back to the students. Okay. Dear teacher, I'm tired and heartbroken. I sit all day on the desk untouched. Okay. My pages are clean, not because I'm new, but because I'm ignored. Okay. The student flips me only because exams rushes through me without love, and sometimes even uses me as a pillow. I have so many stories, facts and wisdom to share, but no one listens. Please tell your student to be my friend, not just a visitor in time of needs. Sincerely, a lonely book. Thank you. நீங்கள் அடிப்படையில் இந்த மாதிரி ரைமிங்காக எழுதக்கூடிய ஆளா? Yeah, I used to write. அதனால தான் உங்களுடைய பாணியை வந்து கடைப்பிடிச்சது வந்து எழுதியிருக்கிறது. I'm using ChatGPT. Very good, fantastic. I think you are already friendly with the ChatGPT. Thank you. மகிழ்ச்சி. வேறு யாராவது ஒருத்தர் பெண்கள்? சார் சொல்லுங்கள். இங்கே மைக்கில். உதாரணம், புகார் கடிதம் மாநாடு தொடர்பாக எண் 14B, அருள் நகர், சிவகங்கை மாநகர தலைமை அதிகாரி, தமிழ்நாடு புத்தக நிறுவனம், சென்னை 6,02,000. மதிப்பிற்குரியவருக்கு வணக்கம். பாட புத்தக மாநாடு குறித்து ஒரு பொதுமகனாக நான் எனது கவலையை தெரிவிக்க விரும்புகிறேன். கடந்த வாரம் ஜூலை 1ஆம் தேதி சிவகங்கை அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற புத்தக கண்காட்சிக்கு நான் எனது குழந்தைகளுடன் சென்றிருந்தேன். அந்த நிகழ்வில் நூல்கள் மிக குறைவாக இருந்தன. சில நூல்களில் பல பிழைகள் இருந்தன. குறிப்பாக தமிழ் பாட நூல்களில் அச்சுப்பிழைகள் அதிகம் காணப்பட்டன. மேலும் சில காசோலைகள் மற்றும் பட்டியல் இல்லாமல் விற்பனை செய்தனர். குழந்தைகளுக்கான புத்தகங்கள் முற்றிலும் இல்லாத நிலை காட்டப்பட்டது. மேலும் மாணவர்கள் கூட்டமாக வந்திருந்த போதிலும் தங்குமிடம், நீர் வசதி, சுகாதார அறைகள் போன்ற அடிப்படை வசதிகள் கிடையாது. இது மாணவர்களுக்கு பெரும் இடையூறாக இருந்தது. இவ்வாறு ஏற்படும் சீரற்ற திட்டமிடலால் மாணவர்களுக்கு நல்ல புத்தகங்களை அறியும் வாய்ப்பு பறிக்கப்படுகிறது. இதுபோன்ற நிகழ்வுகள் வருங்காலத்தில் சிறப்பாக நடைபெற நிரந்தர ஆய்வுக்குழு அமைக்கவும், புத்தகம் தரம் வசதிகள் ஆகியவை முன்கூட்டியே சரிபார்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மரியாதையுடன் எஸ். ராஜேஷ், பொதுமகன். தேங்க்யூ சார். ஸோ நான் எதுக்கு இதை நான் ப்ளே பண்ண அப்படியே எடுத்துக்கலாம். எதுக்கு நான் இதை ப்ளே பண்ணேன் அப்படின்னா, நம்ம ChatGPT எல்லாருமே ரொம்ப ரொம்ப அது ஒரு பெரிய அசுரன் அது. ஓகே, அது எப்படி வேணால் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ அதை அப்போ ரோல் ப்ளே பண்ண சொன்னால் அது என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது வந்து இந்த சின்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ணோம். இந்த மாதிரி நிறையா நீங்கள் இது வந்து செய்து பார்க்கலாம். உங்களோட கற்பனை தான் அதில் வந்து எல்லை. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற ஏஐயில் இருக்கிற அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்டும் வந்துட்டு இந்த ஜிபிடியை வச்சு அடிப்படையாக தான் டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம பார்க்குற அவ்வளோ டூல்ஸும், அது படம் வரைகிறதா இருந்தாலும் சரி, வீடியோ கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஒரு அக்கௌண்டிங் பேக்கேஜ் எழுதி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அடிப்படையில் வந்து நம்ம வந்து இப்போது இதை வச்சு தான் இந்த அடிப்படையாக அதுக்கு ஒரு ரோல் ப்ளே கொடுப்பதன் மூலமாக தான் வந்து நம்ம அதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம் நம்ம. ஸோ அதுக்காக சும்மா ஒரு விளையாட்டாக நம்ம எல்லாேருக்கும் கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குமே அப்படிங்கிறதாகத்தான் நான் வந்து இதை ப்ளே பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்போ கொஞ்சம் அதை வந்து சீரியஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ரோல் கொடுக்கலாம். நீங்கள் வந்து அது ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸராக மாற்றலாம். ஓகே, மாற்றிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து யூ கேன் ட்ரை டு சால்வ் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்கள் ஃபோனுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு மேக்ஸ் டீச்சர் அல்லது மேக்ஸ் ப்ரொஃபஸர் அல்லது மேக்ஸ் ஆய்வாளராக ஒரு ரோல் வந்து கொடுங்க. அது வந்து நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? எடுத்தோன்னு எப்படி கொடுப்பீங்க? நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து மேக்ஸ் டீச்சர்னு எப்படி சொல்வீங்கன்னா, நவ் யூ ஆர் ஏ மேக்ஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னு கொடுத்துருங்க. நீங்கள் சொல்லும்போதே வந்துட்டு நீங்கள் சொல்லலாம், யூ ஹாவ் 50 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு 50 வயதுக்குரிய ஒரு ப்ரொஃபஸராக அதுவே மாறிடும். 50 வருடங்கள் அனுபவம் உள்ள ப்ரொஃபஸராக அது மாறிடும் அது. ஸோ அப்போது அதுக்கு என்ன நம்ம ரோல் கொடுக்க ட்ரை பண்ணுறோன்னா, 50 வருடங்கள் அனுபவம் உள்ள ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸராக அதை மாற்றி அவ்வளோ அனுபவம் உள்ள ஒருத்தர் தேவையான ஏதோ ஒரு மேத்ஸ் ப்ராப்ளத்தை நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம்.
அல்லது நான் இப்போ தான் மேக்ஸ் டீச்சராக மாறியிருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் அதுக்கு கொடுக்க சொல்லி நீங்கள் வந்து அதையும் ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஸோ அதனால் இப்போ யாராவது ஒருத்தர் மேக்ஸில் இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க யாராவது இருக்கீங்களாங்க மேக்ஸில்? ஓகே, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, மேக்ஸ் எனக்கு வர அண்ணன் இங்கே இருக்கா, அங்கே ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கார், அவர் ஆனர் பண்ணிடலாம். உங்கள் பேர் என்ன? ஆதித்யன். சரி ஆதித்யன், யூ அசைன் அ ரோல். உங்கள் ஃபோனை வந்து இது வந்து மேக்ஸ் ப்ரொஃபஸர் மாற்றிட்டு யூ ரைட் எனி ஃபார்முலா, அதில் எழுதி அதை வந்து ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் அதுக்குள்ளே ஃபர்தராக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் என்ன ரோல் கொடுத்தீங்க, அது என்ன பண்ணிச்சு, எதை சால்வ் பண்ணிச்சு அப்படின்னு. ஓகே, உங்களால் கமெண்ட் வந்து டைப் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்ததுன்னா வாய்ஸ்லேயே கொடுங்க, இட் வில் அண்டர்ஸ்டாண்ட். யூ டெல் த ப்ராப்ளம் இன் யுவர் ஓன் வாய்ஸ், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்துடுங்க. ஓகே, ஸோ சார் சொல்லுங்கள். Very well. Let's begin anew. As your mathematics professor with 50 years of experience, allow me to shift the tone accordingly, firm, clear and deeply grounded in logic, but never without a touch of wit and wisdom. Let's revisit your earlier prompt. Sorry for interruption. ஒன்று பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் நோட் புக்கு இப்போ கையில் பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பர்லேயே நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று எழுதுங்க நீங்கள். ஓகே, அல்லது அதிலே டைப் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமே டைப் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கு வந்து பதில் கொடுக்க சொல்லுங்கள். தட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். இப்பே பண்ணுங்கள், உங்கள் ஃபோன்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது ப்ராப்ளத்தை சொல்லுங்கள், அல்லது ஏதாவது ஃபார்முலா சொல்லி அது என்னென்ன எனக்கு விளக்கு அப்படின்னு சொல்லுங்கள், அது வந்து பதில் கொடுக்கும். தட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, சரி. இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போது நான் வந்து ஒரு சின்ன கவிதை கொடுத்துருக்கேன். இது வந்து கவியரசு கண்ணதாசன் எழுதின கவிதை. ஸோ இந்த கவிதையை படித்து இதே மாதிரி அதை ஒரு கவிதை எழுத சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கவிதையை வந்து நீங்கள் எப்படி உங்கள் ஃபோனுக்குள்ளே எடுத்துகிட்டு போவீங்க? ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஃபோன், ChatGPTக்கு வந்துடுங்க. வந்துட்டு அதில் ஒரு ப்ளஸ் சைன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா சிம்பிள் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ் வந்துடும். அதில் அது கஷ்டமாகுதுன்னா உங்கள் கேமராவே யூஸ் பண்ணுங்கள். இந்த போர்டு பக்கத்தில் உங்களுக்கு எந்த போர்டு ஈஸியாக இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ரீட் பண்ண சொன்னீங்கன்னா பண்ணிடும். அல்லது உங்கள் பேப்பரில் ஏதோ ஒரு கவிதையோ ஏதோ ஒன்று எழுதி அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ChatGPTயில் அப்லோட் பண்ணிங்கன்னா அது உள்ளே வாங்கிக்கும். அப்புறம் அதே மாதிரி ஒன்று எழுத சொல்லுங்கள், எழுதிடும். ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். எய்தர் யூஸ் யுவர் பேப்பர் ஆர் ஜஸ்ட் கிளிக் தி போர்டு. உங்களுக்கு எந்த போர்டு நியரஸ்ட்டாக இருக்கோ அதை கிளிக் பண்ணி அதை உங்களோட ChatGPTயில் அப்லோட் பண்ணி அது என்னன்னு கேளுங்க. அப்புறம் அதே மாதிரி ஒன்று எழுத சொல்லுங்கள். யாராவது ட்ரை பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீங்கள் இங்கே வந்து சொல்லுங்கள், அந்த கவிதையை படித்து நல்லாயிருக்கும். ஸோ அவர் அங்கே மேக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, நீ ஃபோனில் இது மைக்கில் சொல்லலாம். இனி என்ன கொடுத்த ப்ராப்ளம் அது கொடுத்தா என்ன பதில் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஓகே, உட்காந்துக்குமா, உட்காந்து சொல்லு. ஆன் பண்ணிக்க. ஓகே, நான் வந்து sin square x ப்ளஸ் cos square x = 1 என்றது எனக்கு புரிய வைன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, அது வந்து பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி அதை புரிய வச்சுருக்கேன் எனக்கு. அதாவது பித்தகோரஸ் தியரம் எப்படின்னா adjacent square ப்ளஸ் opposite square = hypotenuse square. இப்போ அது என்ன பண்ணியிருக்குன்னா அந்த hypotenuse ஸ்கொயரை டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ adjacent square by hypotenuse square ப்ளஸ் opposite square by hypotenuse square = 1. adjacent by hypotenuse, opposite by adjacent cos and sin எடுத்துட்டு sin square x ப்ளஸ் cos square x 1ன்னு சொல்லி எனக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. கரெக்டாக அது? கரெக்டுங்க சார். வெரி குட் சார், ஓகேன்றாரு. அதுக்கு ராமநாதன் மேக்ஸ் ப்ரொஃபஸர்னு பேர் வச்சுக்கிச்சு. அதுவே பேர் வச்சுக்கிச்சா, ராமநாதன் மேக்ஸ் ப்ரொஃபஸர். ஸோ இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய லெசன்ஸை புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி அதுக்கு ஒரு ரோல் கொடுத்து, ஒரு ப்ரொஃபஸர் ரோல் கொடுத்து நீங்கள் வந்து அதை புரிஞ்சிக்க முடியும். ஓகே, யாராவது இது பண்ணியிருக்கீங்களா? முடிச்சிட்டிங்களா? நீங்களே அடிக்கடி வரீங்க. சரி வாங்க. ஒரு நல்ல வாழ்வியல் கவிதை இதே மாதிரி எழுதுன்னு சொன்னேன். வாழ்வின் பொருள் தேடி நான் வந்தேன், வழியில் கண்டேன் விடைகள் பல. மண்ணில் பிறந்தேன் மனிதனாக, மாற்றங்கள் பல கண்டேன் வாழ்வில். இன்பம் துன்பம் இரண்டும் கண்டேன், இறைவன் கைகள் இரண்டும் பிடித்தேன். அன்பு செய்தேன் அடுத்தவர்க்கு, அமைதி கண்டேன் என் இதயத்தில். வாழ்வி என்பது வழி தேடுவது, விடை காண்பது இறைவன் கருணையில். இந்த வாழ்வில் இன்பம் காண இறைவன் காட்டும் வழியில் நட, இது ஒரு வாழ்வியல் வாழ்க்கை. சூப்பர். இல்லை 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 இல்லை
இல்லை இனிமேல் கேட்போம் நாங்கள் அப்படி தான். இது என்னைக்கு எழுதுறீங்க, எந்த ஜிபிடி வச்சு எழுதுறீங்க கேட்போம் நாங்கள். இனிமேல் எந்த புக்கு போட்டால் கீழே டிஸ்க்ளைமர் போட்டுருங்க நீங்கள், ChatGPT பயன்படுத்தப்படவில்லை. ஒரு ChatGPT ஹெல்ப் தான். நாங்கள்லாம் கிட்ட சொல்லுங்கள் சார். ஒரு புது கவிதை. வேலை தேடினேன், வேலை கிடைத்தது, சம்பளம் வாங்கினான் வேலை செய்யாமலே. இதுபோல் எழுது. இது உங்கள் கவிதை, எழுத்துக்கான ஒரு புது கவிதை. உதாரணம், நீங்கள் கொடுத்த வார்த்தைகளின் ஞாபகத்தில் வேலை, வெளிச்சமில்லாத காலை, சுவர் ஒன்றில் ஒட்டிய அறிவிப்பு, வேலை கேடு, உடனடி தேவை, கையில் இருந்த ஃபைல், மனதில் இருந்த பயம், அழைத்தேன், அங்கிருந்து அழைப்பு வந்தது, நான் வேலைக்கு போனேன், அவர்கள் வெளி பார்த்தனர், பேசினார்கள், எழுதினார்கள், சம்பளமும் கொடுத்தார்கள். நான் ஒரு வேலைக்காரன், ஆனால் என்ன வேலை என்று நானே அறியவில்லை. செய்யாத பணிக்கே செய்யப்பட்ட சம்பளம். முடிந்த கதை அல்லது தொடங்காதது. சூப்பர். வேறு யாராவது எழுதியிருக்கீங்களா? இதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணிங்களா? ப்ளீஸ். அழகிய அவள். கவிஞர். ஓகே. மலரென முகம், மழலையாய் சொல், மழைத்துளி போல் மலரும் விழிகள், வானவில் போல் நிறங்கள் அவள், வாசல் கடந்து வரும் பூவென நிலா, அழகு என்றால் அவள் பெயர், அன்பு என்றால் அவள் நிழல், சிரிப்பு என்றால் கோயில் மணி, சிந்தையில் நின்ற என் கனி வழி, காதல் கவிதை எழுத என் மனம், காலங்கள் போதும் அவளை காண, அவன் பார்வையில் என் கவிதை புனிதம், அவள் வாழ்வில் நான் ஒரு வரியாக வேண்டுமென. புனைவு போனியில் கவிஞர் ஆதி தமிழன். யார் அவள் அப்படின்னு கேட்டால் சொல்லிடுவீங்களா நீங்கள்? மஸ்ட் பி மை வைஃப். தேங்க்யூ. சரி, அடுத்த ஸ்லைடு போகலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுடைய ChatGPT-யை மேக்ஸ் ப்ரொஃபஸராக மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கவிஞராகவும் மாற்றிருக்கோம். ஸோ அடுத்து இதில் இருக்க ஏதாவது ஒரு விஷயமாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு ஃபேஷன் டிசைனராக மாற்றிக்கலாம், இல்லை ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக மாற்றிக்கலாம், இல்லை சயின்ஸ் ப்ரொஃபஸராக மாற்றிக்கலாம். இட் இஸ் அப் டு யுவர் ரெக்யர்மெண்ட். உங்களுக்கு என்ன தேவையோ அதுவாக வந்து நீங்கள் வந்து உங்கள் ChatGPT-யை மாற்றிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். I have one question. Yes, please. See, without assigning any role, அதாவது ப்ரொஃபஸர் நோ, அசிஸ்டண்ட் நோ, ஃப்ரெண்டு நோ, ரோல் அசைன் பண்ணாமல். எங்கே? சாரி, எனக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க? கேட்கலையா? ஓகே. சொல்லுங்கள் மேடம். அதாவது நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, அசைன் அ ரோல், இல்லை இந்த டீம் ட்ரீட் அஸ் அ ப்ரொஃபஸர் ஆர் யுவர் ஃப்ரெண்ட் ஆர் யுவர் கோ ஸ்டூடெண்ட், லைக் தட். இப்போ ஒரு சம்முக்கான ஆன்சர் வந்து இந்த ரோலை பொறுத்து மாற முடியுமா என்ன? இந்த சம்முக்கான ஆன்சரை ரோல் கொடுக்காம கேட்க முடியுமா கேட்குறீங்க? இல்லை ரோல் கொடுத்து கேட்கும்போது, இப்போ முன்னாடி சார் சொன்னார்ல, ஒரே கொஸ்டினுக்கு அது நிறைய ஆன்சர் சொல்லுது. இப்போ இந்த ரோல் அசைன் பண்ணும்போது ஒரு சம்முக்கு ஒரு ஆன்சர் தானே இருக்க முடியும். எஸ். இந்த ரோல் அசைன் பண்ணுறதுனால வாட் இஸ் த டிஃபரன்ஸ் யூ வாண்ட் டு கிரியேட்? அதாவது நான் இன்றைக்கி தான் வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்து இன்றைக்கி தான் நான் வந்து ஒரு ட்ரைனராக மாறியிருக்கேன் அப்படின்றதுக்கும் அனுபவம் மிகுந்த ஒரு ஆசிரியர் சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ ஒரு அனுபவம் மிகுந்த ஆசிரியர் சொல்லும்போது வந்து அவரை ஏன் நம்ம வந்து அனுபவம் மிகுந்தவராக திறமையானவராக நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, அவர் எவ்வளோ எளிதாக நமக்கு புரிய வைக்கிறார் அப்படிங்கிற ஆன்சர் வந்து ஒன்று தான். ஓகே, இப்போ வந்து நம்ம ChatGPT பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், அதோட பயன்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதை வந்து ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லி எல்லோரும் 10 நிமிஷத்தில் காஃபி எழுந்து ஓடுற மாதிரி கூட என்னால் பண்ண முடியும். ஓகே, இது மாதிரி எளிமையாக ஒரு விளையாட்டாகவும் வந்து நம்ம வந்து இது சொல்ல முடியும். ஒரு ChatGPT-யோட பவர் என்ன அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ அந்த அணுகுமுறை எவ்வளோ எளிதாக சொல்கிறோம் அல்லது எவ்வளோ வந்து ஆழமாக சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கான ரோல் டிஃபைன் பண்ணிட்டோன்னா அது வந்து உண்மையிலே நல்லபடியாக நமக்கு வந்து ஆன்சர் கொடுக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம ரோல் டிஃபைன் பண்ணுறது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து நீங்கள் ChatGPT-யில் நீங்கள் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி பண்ணும்போது அது வந்து ஒரு த்ரெட்டை ஒன்று ஓப்பன் பண்ணுது. அது கீழே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ நீங்கள் மேக்ஸ் பற்றி பேசிவிட்டு, கவிதை பற்றி பேசிவிட்டு, ஹிஸ்ட்ரி பற்றி நீ பேசிகிட்டே போனீங்கன்னு சொன்னீங்கன்னா அது எல்லாமாவும் இருக்கும். அது ஸோ நீங்கள் வந்து அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு தனி த்ரெட். இதில் வந்து நான் வந்து சயின்ஸ் பற்றி தான் பேசுவேன், இதில் வந்து பாலிட்டிக்ஸ் பற்றி மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் அதை பிரித்து விட்டுட்டீங்கன்னு சொன்னால் போக போக உங்களோட உரையாடி உங்களுக்கு என்ன தேவைன்றதை ஒரு வார்த்தையிலே சொல்லு, கான்டெக்ஸ்டில் அப்புறம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து உடனே கொடுத்துருவாங்கல்ல.
அப்புறம் அப்படின்னா நீங்கள் கிளம்பலாம், உங்களுக்கு வண்டி வந்துச்சு அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ வந்துட்டு இருக்கேன் மேடம். சேம் டைம் ஐ ஹவ் டு மெயின்டைன் டிஃப்ரெண்ட். எக்ஸாக்ட்லி. ஒரே சமயத்தில் நீங்கள் 2-3 த்ரெட் ஓப்பன் பண்ணிங்க. ஒவ்வொரு த்ரெட்லேயும் வந்து அதுக்கு ஒரு ரோல் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே போன உடனே அந்த ரோலுக்கு அதுவாக மாறிடும். நீங்கள் எவ்ரி டைம் சொல்ல வேண்டியதில்லை, இனிமேல் நீ ஹிஸ்ட்ரி டீச்சர், இனிமேல் நீ வந்து ஒரு பொலிட்டீஷியன், இனிமேல் நீ வந்து ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு த்ரெட், பொலிட்டீஷியனுக்கு ஒரு த்ரெட், அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக ஒரு த்ரெட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா யூ ஜஸ்ட் என்டர் தர் அண்ட் ஸ்டார்ட் கண்டினியூயிங். ஸோ அப்போ என்ன ஆகுனா போக போக அப்படியே உங்கள் கூடயே சேர்ந்து நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் அதுவும் லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை, எப்படி தேவைன்றது புரிஞ்சுக்கிட்டு எளிமையாக விளக்கம் கொடுத்துரும். இதான் வந்து அதில் விஷயம். ஸோ இன்னும் 5 minutes தான் இருக்குது. தேங்க்யூ மேடம், தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின். சொல்லுங்கள். எக்ஸாக்ட்லி. முக்கியமாக வந்து ரோல் டிஃபைனிங்கிறதே வந்து ஜிபிடிங்கிறதே வந்து என்னன்னா இட்ஸ் ஒன்லி அன் அசிஸ்டன்ட். நீங்கள் அப்படி தான் இப்போ ட்ரீட் மீ ஆஸ் 5th grade ஸ்டூடெண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக்ஸ் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிளிஃபைடாக அதுக்கேற்ற மாதிரி அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது மாதிரி. கரெக்ட். இவர் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சார் உங்கள் பேர்? நாகூர் மீரான். நாகூர் மீரான் வந்து ஒரு அருமையான பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. அதாவது அதை வந்து நீங்கள் மேக்ஸ் டீச்சர்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் யார் அப்படின்றத சொல்லணும்ல அப்படிங்கிறாரு. கரெக்ட். நான் வந்து ஒரு 5th grade ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நான் ஒரு பிஹெச்டி பண்ணுறவனா இருக்கலாம். ஓகே, அப்போது 2 ரோலையும் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ண, நீ யாருன்றதையும் சொல்லணும், நான் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா நமக்கு ஏற்ற வடிவில் அதை வந்து சேர்ந்துடும். இதுதான் வந்து அதில் முக்கியமான விஷயம். அவருக்கு ஒரு கிளாப், முக்கியமான பாயிண்ட்டு சார், வி ஷுட் நோட் இட் டவுன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம கொடுத்து கேட்டு வாங்குறத வந்து நம்ம என்ன டெக்னிக்கலாக என்னன்னு சொல்கிறோன்னா ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இதை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் வி ஷுட் ஃபாலோ. ஓகே. ஸோ முதல்ல ஆர், அதாவது வாட் இஸ் த ரோல் யூ ஆர் கோயிங் டு அசைன் டு தட் ஜிபிடி. ஓகே. அடுத்தது வந்து டாஸ்க், என்ன வேலை வந்து நீங்கள் கேட்டு வாங்க போகிறீங்க, R+T. மூணாவது வந்து எஸ், அது என்ன சப்ஜெக்டில் இல்லை என்ன டாப்பிக்கில் நீங்கள் வந்து கேட்டு வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது. கடைசி 4வது இருக்கிறது வந்து கான்டெக்ஸ்ட், என்ன கான்டெக்ஸ்டில் கேட்குறீங்க, இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறீங்களா, ஒரு அனலிட்டிக்கலாக கேட்க போகிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் அது வந்து தெரிவிக்கணும் நீங்கள். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது டிசைட் அவுட்புட்டு, சும்மா அப்படியே வரிசையாக டெக்ஸ்ட்டாக அடிச்சு விடு, இல்லை எனக்கு வந்து ஒரு 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 டேபிள் ஃபார்மில் கொடு, இல்லை ஏதோ ஒரு ஸ்லைடு மாதிரி கொடு அப்படின்னாலும் அது வந்து கொடுக்கும். ஸோ என்ன ஃபார்மேட்டில் வேணுன்றதே வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். ஸோ R+T+S+C+D அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் ரைட் எஃபெக்டிவ் ப்ராம்ப்ட்ஸ். ஓகே. ஸோ ஐ திங்க் இட்ஸ் டைம் அப். மகிழ்ச்சி, வாய்ப்புக்கு நன்றி. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி. இந்த செஷன் வந்து 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறவங்க ஒரு பகுதி இருப்பாங்க. அவர் என்ன பேசினார்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, எனக்கு அடிப்படையே தெரியல, இவர் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக பேசுகிறாரு அப்படின்னு ஒரு பகுதியில் யோசிக்கலாம். இன்னொரு பகுதியில் இதெல்லாம் ரொம்ப குழந்தைங்க விளையாட்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுக்காகவே நான் அந்த சண்டே வந்து உட்காந்துருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இது வந்து நம்ம திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு கிளப் அப்படிங்கிறது வந்து இப்போ செல்வகுமார் அவர் ரொம்ப மாடஸ்ட்டாக சொன்னார், என்னை விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதுனால. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தெரிஞ்சிருக்கும், அதை நீங்கள் ஷேர் பண்ண விரும்பினா தாராளமாக ஷேர் பண்ணலாம். அடுத்த ஸ்பீக்கர் வரதுக்கு ஒரு 10 minutesக்கு இடையில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுக்குறோம். ஏன்னா இதை வந்து நம்ம இன்டராக்டிவாக தான் போகிறோம். பேசணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரே ஒரு உதவி செய்யணும். லக் இருக்கவங்களுக்கு முன்னால் மைக் இருக்கும், லக்கு இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி ஒரு இடிச்சுட்டு நம்ம வந்து அந்த மைக்கை வாங்கிட்டாவது பேசணும். ஏன்னா கிட்டத்தட்ட 85 பேர் லைனில் இருக்காங்க, ஆன்லைனில். சரியா சார்? 85 பேர் இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து உங்கள்கிட்ட கற்றுக்கிறதுக்காக அந்த கேள்வி மிக முக்கியம். இல்லை நீங்கள் பேசுகிறது சொல்கிறதா தான் நீங்கள் மைக்கில் பேசணுன்னு. நான் நடுவில் இந்த சர்க்கஸ்லாம் பார்த்துருப்பீங்க, முக்கியமான நிகழ்ச்சிக்கு நடுவில் சர்க்கஸில் நடுவில் பெரிய சிங்கம் புலிக்கு நடுவில் ஒரு பஃபூன் வந்து குதிச்சுட்டு போவான். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச 1-2 விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு சமீபத்தில் இதை வந்து கற்றுக்கிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த ஜெமினி இருக்குல்ல, இன்றைக்கி கூகுளுக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் ஓப்பன்ஏஐக்கும் நடக்கிற சண்டையில் நம்ம தான் வந்து நிறைய இதில் வந்து பயன்படுறோம். இப்போ இதை வந்து நமக்கு கண் தெரியலனா கூட எப்படி வந்து பயன்படுத்த முடியும், கண்ணை மூடிக்கிட்டே பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். அதாவது இது பார்க்க முடியும், இதால் பார்த்து யார் என்ன முன்னால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதை நீங்கள் நிறைய பேர் இதை யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா முன்னால்? வெரி குட். ஒருத்தர் தானா? விச் டூல்?
இது வந்து கூகுளில் வந்து ஜெமினி ஏஐயில் வந்து நீங்கள் முன்னால் இருக்கிறத பார்க்க முடியும். சரியா? Sir, I haven't used AI so much. Since you have used AI for a quite period of time, what we should be aware of before using AI? We should know what AI is first. அவ்வளோதான். If you want to use a car, you should know what is the purpose of the car. இல்லையா? அதே மாதிரி AI டூல் வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது. But it's important to understand. AI tools can help with a lot of different things, like writing, finding information, or even creating art. What are you hoping to use AI Preserve for? நீங்கள் தமிழில் பேச முடியுமா? Can you see what is there in front of you? தமிழ்லேயே பேச முடியும். இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு வேண்டியது இருந்தால் என்னால் தமிழில் பேச முடியும். உங்களுக்கு எப்படி உதவ வேண்டும் என்று சொல்லுங்கள். அதை மியூட் பண்ணிடுங்க ஜூமில். சரி, நீங்கள் எனக்கு முன்னால் இருக்கிறத பார்க்க முடியும். என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? எனக்கு முன்னால் ஆட்கள் உட்கார்ந்திருக்கிறார்களா? உங்களால் பார்க்க முடிகிறதா முன்னால்? அவர் வேற எங்கிறதும் எனக்கு பதில் சொல்கிறாரு, இது சொல்ல மாட்டேங்குது. இருந்தாலும் வந்து ஆமாம், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சரி, இப்போ அடுத்த ஸ்பீக்கருக்கு போகலாம். வணக்கம். துபாயில் எங்கே சார் இருக்கீங்க? விவேகானந்த தெருன்னு இங்கே பதில் சொல்கிறாங்க சார். நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கே மிக முக்கியம் வந்து நட்புறவாடல், சிரிப்பு, சந்தோஷம். கேளுங்க சார். ரெடியாக இருக்கு. To answer her question, never share your personal detail, anything. Example, bank account number, and then any API key or anything. Do not share your personal information before you start using your AI. That is more important. Good. என்ன கோடிங் வேணும் உங்களுக்கு? ஏஐ இல்லை கோடிங் தெரிய வேண்டாம். இப்போ அடுத்து வரப்போகிற ஸ்பீக்கர் வந்து அவர் ரொம்ப இந்த துறையில் வந்து சிங்கப்பூரில் வந்து பல ஆராய்ச்சிகளை செஞ்சவர். தொடர்ந்து அவருடைய முகநூல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய செய்திகளை கொடுத்துட்ருக்கிறாரு. எளிமையாக ஏஐ பற்றி புத்தகமும் எழுதியிருக்கிறாரு அருள்குமரன் அவர்கள். அவர் இந்த கேள்வியிலேருந்தே அவருடைய செஷனை வந்து தொடங்கிடுவார். அவருடைய கேள்வி, எனக்கு ஏஐ பயன்படுத்துறதுக்கு கோடிங் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்குறாரு. வந்துடுறீங்களா? அப்போ நீங்கள் சார் துபாய் சார் உங்கள் பேருங்க சார்? விஜயபாஸ்கர் சார். உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதுலேருந்து குமரன் தொடங்குவாருங்க. பண்ணலாம் சார். இப்போ நோக்கம் என்னன்றதை தெளிவாக்கிடுவோம். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உலகம் வந்து இதை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது நீங்களும் வாங்க, தயவு செஞ்சு செயற்கை நுண்ணறிவை பற்றி தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது எடுக்கும்போதே வந்து இதில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் சொன்னோன்னு வச்சுங்களேன், அவங்க இன்னும் விலகி போயிடுவாங்க. நீங்கள் சொன்ன பிரச்சனைகள்லாம் அறிஞர்கள் வந்து அதற்கான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து நிவர்த்தி செஞ்சுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நண்பர் இங்கே சொன்னார், ரொம்ப முக்கியமான தகவல். தேவையில்லாமல் நீங்கள் உங்களுடைய விவரங்களை, குறிப்பாக வந்து இப்போ வங்கி சம்பந்தமான கணக்கு விவரங்களை நம்ம சாட் ஜிபிடி தானே இப்போ அவர் நம்ம செல்வகுமார் சொன்னார், அனு அப்படின்னு அவருடைய மகப்பேரில் வச்சுருக்காரு. நீங்கள் அதே மாதிரி ஒரு பேர் வச்சுட்டு போக போக நெருக்கமாயிருவீங்க, உங்களுடைய உற்ற நண்பன் மாதிரி ஆயிரும். அப்போ தேவையில்லாமல் சில தரவுகளை நீங்கள் கொடுக்கும்போது சிக்கலில் போய் மாட்டிக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிற இஷ்யூஸ் எல்லாம் அப்பப்போ பேசலாம், அதை பற்றி ஒன்றும் தவறில்லை. ஆனால் முழுக்க நம்ம வந்து அதோடைய பாதகங்களை பேசணுன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியாது. இன்றைக்கி வந்து
எல்லோரும் இதை வந்து பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது. எந்த துறையாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருக்கலாம், அங்கே உட்கார்ந்துருக்கிற ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், இல்லை வழக்கறிஞராக இருக்கலாம், தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அது வேண்டுகோள். வரீங்க? எஸ் சார். நன்றி. நல்ல பதில். இது இந்த ரொம்ப முக்கியம். இந்த கார்பன் பிரிண்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, ஏசி 26 வைங்க, 27 வைங்கன்ற மாதிரி இந்த மாதிரி டிப்ஸ். இப்போ சமீபத்தில் கூட கூகுள் சொன்னாங்க, இந்த ப்ளீஸ் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பொதுவாக கைண்ட்லி ஹெல்ப் மீ, ப்ளீஸ் டெல் மீன்றதெல்லாம் நிறைய பவர் கன்சம்ஷன் ஆகுதுன்னு சொன்னாங்க. தேங்க்யூ. எஸ் சார். என்னதான் உங்களுக்கு நீங்கள் கார் ஓட்டினாலும் பைக் ஓட்டினாலும் இந்த ஆக்சிடென்ட் ப்ராபபிலிட்டி இருந்தாலும் யூ ஆர் கோயிங் ஃபார் அ டிரைவிங் கிளாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே அண்ட் நீங்கள் வந்து கார் ஓட்டுறதுக்கு பைக் ஓட்டுறதுக்கு கற்றுக்குறீங்க. அங்கே சொல்லி அவங்க வந்து ஹெல்மெட் போடுங்க, சிக்னல் இதை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் தான் வந்து இது. இட்ஸ் நாட் லைக் வந்து நம்ம ஒன்றும் ரெகுலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இங்கே யாரும் இல்லை. ஸோ காருக்கான ரெகுலேஷன், எமிஷன் ரெகுலேஷன்லாம் அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட், அவ்வளோதான் அது. எனிவே தேங்க்யூ வெரி மச். நம்ம அவர்கிட்ட போவோம், எல்லா பற்றியும் இங்கே பேசுவோம் சார். ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால் ஒன்றும் தவறில்லை, பேசலாம் சார். நீங்கள் இங்கே வர போகிறீங்க, நான் நினச்சி காத்துக்கிட்டு இருந்தேன். எஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்று இங்கு பேச கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. டூல்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது எதை பற்றி பேசலாம், எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னென்னா, அடிப்படை விஷயங்களை ஏற்கனவே ஐஎஸ்ஆர் செல்வகுமார் நமக்காக பகிர்ந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி இருக்கும், எப்படி பயன்படுத்துவோம் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம், இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ தெளிவாக கேட்குதா எல்லாருக்கும்? ஸோ எப்படி எங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்றது யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு ஒரு ஆள் வைக்கிறீங்க, அந்த ஆள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யணும்னா உங்களுக்கு 2 விஷயம் தெரியணும். அவரை எந்த வேலைக்கு வச்சுருக்கீங்களோ அந்த வேலையை பற்றின அடிப்படை விஷயங்களும் உங்களுக்கு தெரியணும். 2வது, யாரை வேலைக்கு வச்சுருக்கீங்களோ அவர் யார், என்ன மாதிரி நபர், அவரை வந்து மகிழ்விக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணணும், கொஞ்சம் சீண்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு தான் சீண்ட முடியும், எதுக்கு மேலே சீண்டா நிறுத்திடுவார், இது மாதிரி அடிப்படை விஷயங்கள் தெரியாமல் ஒருத்தரை நீங்கள் வேலைக்கு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட தயவில் நீங்கள் இருப்பீங்க. அதற்கு பதிலாக நம்ம ஒரு தெளிவான புரிதலோடு இருந்தோன்னா, அவருடைய நிறை குறைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம இன்னும் எளிதாக வேலை வாங்க முடியும். இப்போ செய்யறிவு பற்றி, ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்து 1-2 வருடங்கள் ஆகும். இந்த குறுகிய காலத்திலேயே ஏஐ வந்து நிறைய மாறிடுச்சு. பல விஷயங்கள் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பெரும் மாற்றங்கள் நான் பார்க்குறேன். அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேசுவோம். அதோட கருவிகள் எப்படி பயன்படுத்துறது, அதாவது நம்ம ஏஐயை ஒரு கருவியாக பயன்படுத்துறதை பற்றி நான் இப்போ பேச போகிறதில்ல. முடிஞ்சால் அதையும் கொஞ்சம் தொடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் குறிப்பாக நான் பேச விரும்புகிறது, ஏஐக்கு நம்ம கருவிகளை எப்படி கொடுக்கறது, அதை எப்படி பயன்படுத்த வைக்கிறது, அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பேசுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏஐ பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பித்த அந்த பீரியட்லேருந்து ஏஐ அணுகுமுறையும் சாத்தியங்களும் அப்படின்னு ஒரு தமிழ் புத்தகம் எழுதியிருக்கேன். இது முழுக்க முழுக்க முகநூலில் ஃபேஸ்புக்கில் இலவசமாக கிடைக்கிது. என்னுடைய முகநூல் பக்கத்திலேருந்து அதனுடைய 12 பாகங்களையும் நீங்கள் அணுக முடியும். இது தவிர சேப்பியன் ஜீனோ அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுலேயும் தொடர்ந்து ஏஐ பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். மைட்டி கர்சர் அப்படின்னு ஒரு மேக் அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் ஏஐ கூட நீங்கள் இருக்க இடத்துலேருந்தே உரையாட முடியும். இப்போ ஏஐக்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணி அதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அந்த பதிலை வாங்கி அதை எடுத்து நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போய் காப்பி பேஸ்ட் பண்ணி, இது மாதிரி பல தடவை நம்ம ஏஐக்கு வேலை அதுக்கிட்ட வாங்குகிறோமோ இல்லையோ நம்ம நிறைய வேலை பார்க்குறோம். ஏஐக்கும் நம்ம எங்கே வேலை பார்க்குறோமோ அந்த இடைப்பட்ட தூரத்தை நம்ம தான் நடந்துக்கிட்டே இருக்கோம். அந்த அலைச்சல் இல்லாமல் அதை சரி செய்து கொள்வதற்கான ஒரு அப்ளிகேஷனாக மைட்டி கர்சரை உருவாக்கியிருக்கோம். இது ஆப்பிள் மெசின்தோஷ் கணினியில் இயங்குகிறது.
இதற்கான ட்ரையல் கூட இப்போ கிடைக்குது. அதனால் யார் வேணுனாலும் தரவிறக்கி பயன்படுத்த முடியும். சரி, எனக்கு இந்த ஃபீல்டில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கான காரணம் என்ன? எது என்னை ஈர்க்கிறது, எது என்னை இங்கேயே இழுத்தி வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இருமை கோட்பாடு அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த இன் அண்ட் யாங், முற்றிலும் எதிரெதிர் திசையில் இறங்கக்கூடிய ரெண்டு விஷயம் எப்படி சேர்ந்து செயல்படுறது மூலமாக உலகம் வந்து ஒரு சமன்பாட்டில் முறையாக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பேசக்கூடிய ஒரு சீன தத்துவம் தான் இன் அண்ட் யாங். உலகத்தில் நீங்கள் பல விஷயங்கள் அந்த மாதிரி இருமையாக இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இதில் பார்த்தோன்னா நீரும் நெருப்பும் இல்லையா, ரெண்டும் எதிரெதிராக இருக்குது. ஒன்று இன்னொன்று அழிச்சிடக்கூடாது, ரெண்டுமே இருக்கணும். அந்த பேலன்ஸில் தான் உயிர் ஆதாரமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது மாதிரி எங்கெல்லாம் நீங்கள் இருமையை பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு பகல் இந்த மாதிரி பலது இருமைக்கு சொல்ல முடியும். அப்படி என்னை ஈர்த்த இருமை அப்படின்னா நான் வந்து இந்த இரண்டு விஷயங்களை பார்க்குறேன். ப்ராபபிலிட்டி அண்ட் டிட்டர்மினிசம், நிகழ்தகவும் நிர்ணயமும். இது என்ன அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஒரு தாயக்கட்டை எடுத்து நீங்கள் உருட்டினீங்கன்னா என்ன எண் வந்து நிற்கும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இல்லை. அது நிகழ்தகவை பொறுத்தது. தற்செயலாக என்ன வருமோ அது வரும். அதே நேரத்தில் கிளாக் ஒர்க்னு சொல்கிறோம் இல்லையா, கடிகாரம் போன்ற துல்லியமான இயக்கங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட முறையில் இயங்கி எதிர்பார்த்த விளைவுகளையே மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அதை நம்மளால் உறுதியாக இதான் வரும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த இரண்டையும் இணைக்கிற ஒரு பணி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான பணியாக எனக்கு தெரியுது. ஸோ அதுதான் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை செய்யக்கூடிய இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அப்படின்னா அது வந்து ஜோசியர்களாக இருக்கும். ஓகே, இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது எப்படி செயல்படுது, அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டோன்னா அதனுடைய எல்லைகள், அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே நமக்கு புரியும். ஸோ என்னுடைய வார்த்தைகளில் இதை பற்றி எப்படி நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஜெனரேட்டிவ் ஏஐ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பிட்வீன் கிவன் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கிரியேட்ஸ் நியூ கம்போசிஷன்ஸ் with those same general characteristics. ஒரு பேட்டர்ன் ரெகக்னிஷன் சொல்கிறோம் இல்லையா, மற்ற விலங்குகளையும் மனிதர்களையும் வந்து வேறுபடுத்தக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து பேட்டர்ன் ரெகக்னிஷன் தான். மனிதர்களால் பல விஷயங்களை வந்து பார்க்கறது மூலமாகவே நல்லா புரிஞ்சிக்க முடியுது, மற்ற விலங்குகளோட அதிகமாக. விலங்குகளை பார்த்து பறவைகளை பார்த்து அதே மாதிரி எடுத்து விமானங்கள் பண்ணோம், பல கருவிகள் பண்ணோம். அப்படி நம்மளுடைய முன்னேற்றத்துக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியதே இந்த பேட்டர்ன் ரெகக்னிஷனுங்கிற ஒரு திறன் தான். இதே திறன் தான் வந்து இயற்றறிவுக்கான அடிப்படையாக இருக்குது. இயற்றறிவு அப்படிங்கிறது ஜெனரேட்டிவ் ஏஐக்கு நம்ம சொல்ல முடிஞ்ச இன்னொரு வார்த்தை. செய்யறிவுங்கிற வார்த்தையும் நம்ம பயன்படுத்தலாம். ஜென்ரலாக ஏஐங்கிறதுக்கு செய்யறிவு பொருந்துமா எனக்கு தெரியாது. ஆனால் அதை விட ஜெனரேட்டிவ் ஏஐக்கு ரொம்ப பொருத்தமான வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ கொடுக்கப்பட்ட உதாரணங்கள் இருந்து பொது பண்புகளை புரிந்து கொண்டு அதே பொது பண்புகளின் உள்ள புது தொகுப்புகளை உருவாக்குகிறது. அப்போ என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மால் தொகுக்க முடிந்த அத்தனை தகவல்களும் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் டிஜிட்டலாக நம்மளால் எடுக்க முடிஞ்சதோ அத்தனையும், அது டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அதுக்கிட்ட கொடுத்துட்டு இதெல்லாம் பார்த்து இதில் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதை புரிஞ்சுக்கோ, அதே மாதிரி நடி. இப்போ நான் ஒரு கவிதை கொடுத்தேன் இல்லையா, அதோட பேட்டர்னை புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட உலக அறிவு இருக்குது, அந்த அறிவோடு இதை பொருத்தி பார்த்து, ஓ இது இந்த மாதிரி ஒரு தாள கதியில் வருது, இந்த மாதிரி ஒரு ஓசை நயத்தில் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளில் இல்லாமல் அதுவாக ஒரு புரிதலுக்கு வந்துடுது. அது ஒரு கணித சமன்பாடாக உள்ளே இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதன் வழியாக அதே மாதிரி ஒரு கவிதை எழுதுனா கிட்டத்தட்ட எழுதிடும். ஆனால் பொருள் உணர்ந்து உள்ளார்ந்து அதை செய்தா அப்படின்னா இருக்காது. இந்த இடத்துல ஏன் இந்த வார்த்தையை போடுற அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி கவிதையில் சில இடர்கள் இருக்கும். அப்போது ஏஐ நம்ம எப்படி பயன்படுத்தலாம், கவிதை எழுதுறதுக்கு பயன்படுத்துறது வந்து அவ்வளவு துல்லியமாக அதால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. முன்னே இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனாலும் அதுக்கு முழு துல்லியம் வரல.
ஆனால் உங்களுக்கு ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன எழுதுறதுன்னு தெரியல. நான் ஒரு ஆஃபீஸ்க்கு ப்ரப்போசல் எழுதணும், எடுத்து வச்சிட்டேன், எனக்கு கை ஓட மாட்டேங்குது, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஏஐட்ட கேளுங்க. என்ன நடக்கும்? ஒன்று, அது ரொம்ப சிறப்பாக எழுதி கொடுத்து ஆஹா இதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் அப்படியே எடுத்து பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கலாம். ஆனால் அதை விட அதிக நேரம் என்ன நடக்கும்னா, இதை எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அது காமிச்சிருக்கும். நீ பண்ணியிருக்க கிட்டத்தட்ட அது மாதிரி தான், ஆனால் இது இல்லை. இப்போ உங்கள் ரைட்டர்ஸ் பிளாக் காணாமல் போயிருக்கும். இப்போ உங்களால் இன்னும் துல்லியமாக அழகாக எழுத முடியும். அந்த வகையில் அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க முடியும். சரி, இப்போ இந்த நான் ஆரம்பித்த காலகட்டத்தில் அதற்கு வந்து பொது தகவல்கள்னு நிறைய கொடுத்துருக்கோம் இல்லையா. ரஜினி உள்பட நிறைய ஹீரோஸுடைய படங்கள் அதுக்கு தெரியும். அப்போது அவர்களையெல்லாம் படம் வரைய சொன்னால் ரொம்ப எளிமையாக வரைஞ்சி தந்துடும், அதற்கு எந்த சிரமமும் கிடையாது. ஆனால் உங்களையும் என்னையும் வரைய சொன்னால் அதால் வரைய முடியாது. ஏன்னா நம்ம பற்றின அடிப்படை தகவல்கள் இல்லை. அப்போ அதற்கென்று இருக்கக்கூடிய சில மாடல்களை எடுத்து அதில் உங்களுடைய 10-15 படங்களை எடுத்து ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் உங்களை மாதிரி வரைய சொன்னால் வரையலாம். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸான பெரிய மாடல்களை விட்டுட்டு எளிமையாக பண்ணக்கூடிய இன்னொரு வழியாக என்ன இருந்துச்சுன்னா ஃபேஸ் ஸ்வாப் அப்படின்றது இருந்துச்சு. இது இன்றைக்கு படங்களில் கூட பயன்படுத்துறது நீங்கள் பார்க்க முடியும். ஒருத்தர் நடிச்சிருப்பார், பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய முகத்துக்கு பதிலாக இன்னொருத்தர் முகத்தை வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட்டு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணமோ அந்த முகம் வரும். அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஒரிஜினல் முகத்தோட தன்மைகள் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நான் கொடுத்துருக்க உதாரணத்துலேயும் அதே தான் இருக்குது. யாருடைய முகத்தை நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிலிருந்து முதல் கட்டமாக முக மாற்றம் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது அந்த முகத்துக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்த கட்டமாக அது முழு உருவத்துக்கும் ஒரு தெளிவு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போது அதால் இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணும்போது இமேஜோடு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப லோ ரெசல்யூஷனில் தான் ஒர்க் பண்ண முடியும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து முன்னேறி வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 2K ரெசல்யூஷனுக்கு இப்போ அதால் வேலை பார்க்க முடியுது. அப்போ அந்த மாதிரி அது ஒரு பிக்சர் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிக்சரை ஸ்கேல் அப் பண்ணி ஹை ரெசல்யூஷனுக்கு கொண்டு வரதுங்கிறது இப்போ அடுத்த கட்டமாக நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த படத்தை நம்ம அடைய முடியுது. இது ஆரம்ப நிலைமை. இன்றைக்கு நிலைமை ரொம்ப முன்னேறிடுச்சு. ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை வச்சு அதால் எளிமையாக என்ன மாதிரி ஒரு சீன் வேணால் வரைய முடியுது. இப்போ அங்கே கொடுத்துருக்க ப்ராம்ப்ட்டு அதோட என்னுடைய படம் கொடுத்துருக்கேன். என்னுடைய படத்துக்கு பதில் நீங்கள் உங்களோட படத்தை கொடுத்து ChatGPT அதில் போட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புக்கோட கவர் டிசைனாவோ இல்லை படத்துக்கான போஸ்டர் டிசைனாவோ இல்லை உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டாவோ எதுக்காக வேணால் இதை நீங்கள் பயன்படுத்த முடியும். க்ரியேட்டிவாக ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அந்த ப்ராம்ப்டை வச்சு நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்களை ரொம்ப எளிமையாக வரைய முடியுது. உங்களோட ஃபோட்டோவை கொடுத்து நான் சூட் கோட்லாம் போட்டிருந்தேன்னா எப்படி இருப்பேன், இந்த மாதிரி ஒரு சீனில் நான் இருந்தேன்னா எப்படி இருப்பேன் அப்படின்லாம் கேட்டு உங்களுக்கு பொருத்தமான ஆடையை போய் கடையில் வாங்கி கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக இதை வச்சு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இன்றைக்கு இருக்குது. சரி, இது எப்படி செயல்படுது? நம்ம வந்து 2 விஷயம் இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு சொன்னோம். ஒன்று ஜெனரேட்டிவ் ஏஐ அண்டு கருவிகள் இல்லையா. இப்போ முதல்ல ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றி பார்த்துட்டு இருக்கோம். செய்யறிவு எப்படி செயல்படுகிறதுங்கிறத பற்றி பார்க்குறோம். அப்போது இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ மாடல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இன்னொன்று டிஃப்யூஷன் மாடல். இந்த 2 எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, டெக்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, பதில் வந்து எழுத்துக்களாக அது தருது, கட்டுரையாக எழுதி தருது, அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி படம் வரைகிறதுக்கு வீடியோலாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து டிஃப்யூஷன் மாடல். இதுதான் வந்து நம்மளுடைய ஆரம்பமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதனுடைய அடுத்த கட்டமாக இன்னும் நிறைய பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படி செயல்படுதுங்கிறத பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து நியூரான் இணைப்புகள் ஒன்றோட ஒன்று இருக்கும்போது தகவலை வந்து முன்னும் பின்னும் அனுப்பி அதை பற்றின தெளிவோட
புரிஞ்சுக்கிட்டு ஒரு சொல்லுக்கு அடுத்த சொல் என்னவா வரும் அப்படின்னு கணிக்கிறது. ஐ ஆம் கோயிங் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது என்ன வரும்? டு அப்படின்னு வரலாம். வேறு எப்படிலாம் அதை நிரப்ப முடியும்னு நீங்களே நிறைய யோசிக்க முடியும் இல்லையா? அதுக்கிட்ட வந்து உலக அறிவே இருக்குது. அப்போது அதை வச்சுட்டு நீங்கள் கேட்ட கேள்வியை வச்சு அது அடுத்தடுத்து வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு நேரத்தில் பண்ணுற வேலை அப்படின்னா அடுத்த ஒரு சொல் என்ன, அவ்வளோதான். அந்த சொல் அது கரெக்டாக சொல்லிடுச்சுன்னா வேலை முடிஞ்சுது. அடுத்தடுத்த சொல் எத்தனை சொல்களை இதால் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த சொற்களை வந்து நம்மளை மாதிரியே சொல்லாக அது வந்து ப்ராசஸ் பண்ணுறது கிடையாது. அது இதற்குள்ளே எப்படி பண்ணுதுங்கிறத வந்து டோக்கன் அப்படின்னு சொல்கிறோம். டோக்கனைசேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. நம்ம சொல்கிறதெல்லாம் சொற்களை எல்லாம் டோக்கனாக மாற்றி உள்ளே அனுப்புகிறோம். வெளியிலேருந்து டோக்கனாக வருது. அந்த டோக்கன்லேருந்து திரும்ப பழையபடி அது டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து சேருது. இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படி செயல்படுதுங்கிறதுக்கான முறைமை. இதே மாதிரி டிஃப்யூஷனை பற்றியும் பார்த்துருவோம். டிஃப்யூஷன் எப்படி செயல்படுதுன்னா, மணல் ஓவியக்கலை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஒரு லைட் போர்டு கீழே டியூப் லைட் வச்சு ஒயிட் பேனல் இருக்கும். கீழேருந்து ஒளி வர்றதுனால அது அப்படியே பிரகாசமாக இருக்கும். அதுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதற்கு மேலே 2 கையில் மணலை எடுத்து அப்படியே போட்டே வருவாங்க. ஃபுல்லாக மணலில் நிறவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடியிலிருந்து ஒளி மேலே வர முடியாது. அப்போது அதில் கைகளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குறது மூலமாக ஒளியை வர வச்சு அதன் மூலமாக ஓவியம் வரைஞ்சுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீன் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நினைவுபடுத்திக்கோங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் டிஃப்யூஷன் மாடல்ஸ் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுவோன்னா, அதுக்கு 2 கட்டம் இருக்குது. முதல்ல வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். எந்த மாடலாக இருந்தாலுமே மாடலை நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரெயின் பண்ண மாடலை வச்சு அடுத்து வந்து நம்ம இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கட்டம் தான் வந்து உங்களுக்கு அங்கே ஏரோ அருமையாக இருக்கக்கூடிய தெளிவான ஒரு படத்தில் ஆரம்பித்து அது மேலே மணலை கொட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நாய்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த நாய்ஸ் மூலமாக அது தெளிவில்லாத ஒரு நிலையை அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ படிப்படியாக பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் நீங்கள் ஆரம்பித்த படத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. பர்சன்ட்டாக ஒரு 10% நீங்கள் வந்து நாய்ஸ் ஆட் பண்ணிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் அது இப்படி ஆகிடுது. இப்படி ஆகுது அப்படின்னா மேத்தமேட்டிக்கலாக இப்படி நாய்ஸாக இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு கொடுத்து உன்னால் படத்தை கொண்டு வர முடியுமா? என்ன வரையணும்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பெண்ணோட முகம் வேணும், அது வந்து ஏஷியன், இந்தியன், தென்னிந்திய முகமாக இருக்கணும். இது மாதிரி என்னெல்லாம் கொடுத்துருக்குமோ அதுக்கு பொறுத்த வரைக்கும் நாசி வளைவு எப்படி இருக்கும், இதழ்கள் எப்படி இருக்கும், நிறம் எப்படி இருக்கும், இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படி மணல்களை விலக்கி தெளிவு கொண்டு வர மாதிரி அது வந்து முழு படத்தை வந்து உருவாக்குது. இதுதான் டிஃப்யூஷன் மாடல் செயல்படுறதுக்கான அமைப்பு. இப்படி இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து டெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் டிஃப்யூஷன் மாடல் இமேஜ் ஜென்ரேஷனுக்கும் மட்டுமா இருந்தது. இப்போ அது எப்படி மாறிடுதுன்னா, வண்டி ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும்ங்கிற மாதிரி. நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா உங்களோட காரை கொண்டு போய் ஓடத்தில் ஏற்றி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கும் போயிருப்பீங்க. அதே மாதிரி பெரிய வண்டி இருந்துச்சுன்னா உங்கள் வண்டிக்கு மேலே போட்டையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் போக முடியும். அது மாதிரி அப்படியே எல்லாமே இடம் மாறக்கூடிய ஒரு நிலையும் நீங்கள் பார்க்க முடியும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வச்சு இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணுறதும் இன்றைக்கு நம்மளால் பண்ண முடியுது. GPT-4o வச்சு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறோம். அதால் பல விஷயங்களை வந்து இன்னும் தெளிவாக பண்ண முடியுது. டெக்ஸ்டெல்லாம் வந்து முன்னை விட துல்லியமாக ஆயிடுச்சு. இது மாதிரிலாம் விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டு இமேஜஸை விட்டு இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டு இமேஜஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி டிஃப்யூஷன் பேஸ்டு டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பண்ணுறோம். இப்போ டிஃப்யூஷனை வச்சு டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணால் என்ன ஆகும்? டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடும். இப்போ கூகுளுடைய ஒரு மாடல் இருக்குது, ஜெமினை டிஃப்யூஷன்னு. அந்த மாடல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். அதால் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, ரொம்ப அழகாக தெளிவாக செயல்படணும்னா அந்த மாடலுடைய சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும்.
அதை வந்து எளிமையாக நம்மளாலாம் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாது, அதற்கு நிறைய சர்வர்களை இணைத்து தான் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியுன்ற லெவலுக்கு போகும். அப்படி போகும்போது எவ்வளோ பெருசாக மாடல் இருக்கோ அவ்வளோ ஸ்லோ ஆகிடும். அது வழியாக போய் அந்த பைப் லைனில் சுற்றி கடைசியில் உங்களுக்கு சொட்டு சொட்டாக எல்லாம் வந்து சேர்கிறதுக்குள்ளே தாமதமாகும். அந்த தாமதத்தை போக்குறதுக்கான ஒரு வழியாக டிஃப்யூஷன் மாடல் அது வந்து டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குமா, இன்னும் அந்த தெளிவுக்கு அது வரல. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது ஜென்ரேட் பண்ணுது. இது ரெண்டு தான் அப்படின்னு இல்லாமல் ஏன் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ வரக்கூடிய பல மாடல்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸையும் டிஃப்யூஷன் மாடல்லையும் கம்பைன் பண்ண ஹைப்ரிட் மாடல்ஸாக வருது. அது இன்னும் வந்து வேகமாகவும் துல்லியமாகவும் செயல்படக்கூடியதாக இருக்குது. இதனால தான் நம்மளால் இமேஜ் ஜென்ரேஷனில் வந்து பல மாற்றங்கள் நம்ம பார்க்க முடியுது. இன்னும் தெளிவாக படங்களை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சரி, இவ்வளோ வந்துருச்சு, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். சவுண்டு என்னாச்சு? ட்ரெயின்ல பாம்பு கீமு எதனா வச்சுட்டானுங்களா? சமோசா கொடுங்க. சரி, இப்போ ரொம்ப அருமையான விஷுவல்ஸ்லாம் நம்மளால் ரொம்ப எளிமையாக பண்ண முடியுது. ஆனால் ரொம்ப அருமையான விஷுவல்ஸ் நம்மளால் ரொம்ப எளிமையாக பண்ண முடியுது. அவ்வளோ துல்லியமாக பண்ண முடியுதா? நம்ம சொன்ன ப்ராம்ப்டெல்லாம் அது முழுக்க முழுக்க கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு நிறைய குறைகள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ முடிஞ்சால் திரும்ப நான் ப்ளே பண்ணுறேன். 2 பேர் வராங்க. ஒருத்தர் வந்து சம்சா விற்கிறாரு, இன்னொருத்தங்க வந்து வேர்க்கடலை விற்கிறாங்க, அவிச்ச வேர்க்கடலைன்னு. ஆனால் கையில் பார்த்தா சம்சா தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிப்பீங்க. சூடான அவிச்ச வேர்க்கடலை 10 ரூபா. சமோசா வேர்க்கடலை. சென்னை பீச் ட்ரெயின் போயிடுச்சா? இப்போதான் போச்சு. ஓ ஷிட். என்னாச்சு? ட்ரெயின்ல பாம்பு கீமு எதனா வச்சுட்டானுங்களா? வாய் அசைவுல எல்லாம் கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கா? இப்போ யார் விற்கிறாரோ அவர் தான் 2 சமோசா கொடுங்கிறாரு, அதுக்கு வாயசிக்கிறாரு. வாங்குறவர் கம்முன்னு வாங்கி திங்கிறாரு. இது மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போதே சில நேரங்களில் அதால் தெளிவாக எடுத்துக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். இப்போ இதனுடைய எல்லை எப்படி இருக்குது? ஒரே நேரத்தில் நம்ம பல விஷயம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எதில் கவனம் வைக்கணும்னு ஒன்று டிசைட் பண்ணும். அப்படி கவனம் வைக்கும்போது மற்றதெல்லாம் விட்டுரும். தொடர்ந்து பேசிக்கிட்டே வரும்போது திடீர்னு ஒரு முக்கியமான குறிப்பை அதை விட்டுட்டு வேறு ஏதோ பண்ணுறதை நீங்கள் கவனிக்க முடியும். அப்போ திரும்ப நீங்கள் அந்த குறிப்பை எடுத்து கொடுத்து, நான் அப்போ சொன்னேனே ஞாபகம் இருக்கா, நீ விட்ட பாரு, எப்பவுமே இதை அழிக்காமல் தான் இந்த வேலையை செய்யணும்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு நினைவுபடுத்தாமல் உங்களால் வேலையை தொடர முடியாது. இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. முன்னாடி இமேஜ் ஜென்ரேஷனே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நேரத்தில் ஒருத்தர் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி நீங்கள் படம் வரைய சொன்னீங்கன்னா அருமையாக வரைஞ்சிரும். இவர் கூட இன்னொருத்தர் நிற்கணும், அவங்க 2 பேர் இப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி ஆட்களை நீங்கள் சேர்க்க அது ரொம்ப திணறும். ஒன்று செய்யும், ஒன்று விட்டுரும். யாரெல்லாம் இமேஜ் ஜென்ரேஷனில் வந்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இதை ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனிவே, இப்போ அடுத்த கட்டமாக இடைமுகம் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அதில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம ஏஐ முன்னாடி பார்த்ததுலேருந்து பல மடங்கு வந்து வளர்ந்துருக்கு. என்னெல்லாம் வந்திருக்கு? ஏப்பா வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க மாட்டியா? கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுட்டு தான் வந்து பேசேன். கடகடன்னு என்ன தோணுச்சோ ஒன்று சொல்லிடுற, அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா இப்படின்னு நம்ம மனுஷங்கக்கிட்டேயே சொல்லியிருப்போம். இது மாதிரி நீ என்ன பேசுவியோ, எனக்கு நான் டைம் தரேன், நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. கடைசியில் என்கிட்ட வந்து பேசும்போது தெளிவாக ஒரு தீர்மானத்துக்கு வந்து சொல்லு. இது நல்லா இருக்குன்னு சொல்கிறியா இல்லை அது நல்லா இருக்குன்னு சொல்கிறியா, கம்பேர் பண்ணுறதை நீ பண்ணு, என்ன கொஞ்ச நேரத்துக்கு விட்டுரு அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கான ஆப்ஷன் இப்போ வந்திருக்கு. அதுதான் வந்து ரீசனிங் மாடல்ஸ்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நேரத்துக்கு யோசிக்கணும்னு கூட நம்ம சொல்ல முடியுது. நல்லா யோசிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் யோசிச்சுட்டு வரும். அடுத்தது, இப்போ ஒரு ஏஐ மாடல் வந்து பல மாதமாக ட்ரைனிங் டேட்டாவை எடுத்து அதை ரிஃபைன் பண்ணி அதை வச்சு ட்ரெயின் பண்ணி
அந்த ட்ரைனிங்கோட இறுதியில் ஒரு மாடல் வந்து ரிலீஸ் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட தேதியில் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த டிசம்பர் அன்று ஒரு மாடல் உருவாகி ரிலீஸ் ஆகிருக்குன்னா அந்த டிசம்பருக்கு அடுத்து என்ன நடந்துச்சோ அந்த எந்த தகவலும் அதுக்கிட்ட இருக்காது. அப்போது இப்போ யார் இப்போ அமெரிக்காவில் வந்து ஆட்சியில் இருக்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது வந்து குழம்பிடும், தப்பான பதில் தான் சொல்லும். ஏன்னா அப்படி இல்லை, அதை வந்து ப்ராம்ப்டில் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி உனக்கு தெரியாத தகவல் கேட்டால் இந்த தேதிக்கு அப்புறமான தகவல்கள் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லு அப்படின்னு. இதுதான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்த நிலைமை. இப்போ அதை தாண்டி இதுவே வந்து இணையத்தில் போய் தேடி தகவல்களை எடுத்துக்கிட்டு அதை வெரிஃபை பண்ணி அதிலிருந்து திரும்ப தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. அதுதான் வந்து சர்ச். இது வந்து கிரவுண்டிங்னு சொல்லுவோம். அதை அடுத்தும் திரும்ப பார்க்க போகிறோம். அடுத்தது டீப் ரிசர்ச். டீப் ரிசர்ச் எப்படின்னா கொஞ்சத்தை தேடி உடனே பதில் சொல்கிறதுக்கு பதிலாக தொடர்ந்து தேடு, அந்த தேடினதை வச்சு ஒரு தீர்மானத்துக்கு வா, தீர்மானத்தை வச்சு திரும்ப தேடு. இப்படி ஒரு சைக்கிளில் 2-3 தடவை நீங்கள் திரும்ப 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 மாற்றி மாற்றி பண்ணால் ரொம்ப தெளிவாக நீங்கள் கேட்குற ஒரு ஆய்வை வந்து அதால் பண்ண முடியும். உங்ககிட்ட ஒரு இப்போ முந்தைய தேதி மாதிரி கிடையாதுல்ல. இன்றைக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா எங்கே போகிறோம்? போய் லைப்ரரியில் போய் புத்தகங்கள் தேடி எடுத்து கிடைக்கிற இடத்துக்கு தேடி ஓடி அந்த தகவல்களுக்கு சேர்க்கறதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்ம முன்னோர்கள். இப்போ அப்படி இல்லையே, இணையத்தில் எல்லாமே கொட்டி கிடக்குது. போய் பொறுமையாக தேட தெரிஞ்சவங்க கண்டடைவாங்க. போலியும் இருக்குது, நிஜமும் இருக்குது. நீங்கள் பொறுமையாக தேடினீங்கன்னா எது சரியோ அதை உங்களால் கண்டடைய முடியும். எந்த ஒரு தகவல் உங்கள் நிறுவனம் உங்ககிட்ட கேட்குதோ, இல்லை நீங்கள் தான் நிறுவனத்தையே ரன் பண்ணுறீங்களோ, தேடுறது எப்படி பண்ணுவீங்க? இன்டர்நெட்டில் தேடுவீங்க, இது சரியான தகவலா இல்லையான்ற சரி பார்ப்பீங்க. அந்த மாதிரி தகவல்களை சேர்த்து 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 நீங்களே ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவீங்க, ஒரு ரிசர்ச் பேப்பர். அதில் வந்து எல்லாத்துக்குமான தெளிவான ஒரு விடை உங்களுக்கு கிடைக்கும். அந்த விடையை வச்சுட்டு நீங்கள் ஆரம்பிப்பீங்க. புதுசாக நான் வந்து இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு யோசனை இருக்குது, இந்த ஏரியாவில் தேங்காய் மண்டி வைக்கலாமா உள்பட எந்த கேள்வி வேணால் அது டீப் ரிசர்ச்சுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஜியோ லொக்கேஷனை பேஸ் பண்ணி என்னெல்லாம் அங்கே கிடைக்குது, பக்கத்துலேயே இத்தனை தேங்காய் மண்டி இருக்கிறதுனால இங்கே நீங்கள் தேங்காய் மண்டி வைக்கிறது அவ்வளோ உசிதமாக இருக்காதுங்கிற ரிப்போர்ட் உட்பட அதால் ஜென்ரேட் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து ஏஜென்டிக் அப்படி செயல்படுறதுனால தான் வந்து அதால் அது பண்ண முடியுது. அப்போ ஏஜென்டிக்ங்கிறது என்ன? அடிப்படையில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அது உங்ககிட்ட பதில் சொல்லும், அதோட உங்களுக்கும் அதற்குமான தொடர்பு முடிஞ்சுது. அடுத்த கேள்வி நீங்கள் கேட்காத வரைக்கும் அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது இல்லையா? கேள்வி கேட்காத வரைக்கும் அது இல்லை உங்ககிட்ட. கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு அதை அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க, அது அடுத்த பதில் சொல்லும். அப்படி இல்லாமல் தானியங்கி அதுவாகவே சில முடிவுகளை எடுத்து அடுத்து அடுத்து செயல்படுத்தக்கூடியதாக செய்யக்கூடியதெல்லாம் வந்து ஏஜென்டிக் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் டீப் ரிசர்ச்சும் ஒரு ஏஜென்டிக் ஆப்ரேஷன் தான். எப்படி வந்து ஏஐயை வந்து கொஞ்சம் நம்பகமான தகவல்களை தர வைக்கிறது, துல்லியமாக வேலை செய்ய வைக்கிறது, தெளிவாக வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அதற்கு கிரவுண்டிங் அப்படின்னு ஒரு இது சொன்னோம். ஏற்கனவே நான் அதை பற்றி கொஞ்சம் பேசினேன். அதாவது அதற்கிட்ட இல்லாத தகவல்களை கேட்கும்போது அது ஒரு கதாசிரியனாக மாறிடும். இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா அநேகமாக இப்படி ஒருத்தர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அவருக்கு பேர் என்னவாக இருக்கும், அவர் இதுதான் சாப்பிடுவாராக இருக்கும், இப்படி தான் போவாராக இருக்கும், வருவாராக இருக்கும்னு அதுவாக ஒரு கதை எழுதும். யாரை பற்றி கேட்டாலும், உங்களை பற்றியே நீங்கள் கேட்டால் கூட உங்களுக்கே தெரியாத உண்மைக்கு புறம்பான பல தகவல்களை அடுக்கி இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லும். இல்லைங்க இப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஐயோ சாரி அப்படின்னு, அதுக்கெலாம் ஒரு தயக்கமும் கிடையாது, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க அது போயிடும். அப்படி இல்லாமல் அதை தெளிவாக வேலை செய்ய வைக்கிறதுக்கு 2 விஷயம் பண்ண முடியும். ஒன்று வந்து கிரவுண்டிங், ரெண்டாவது டெம்பரேச்சர். இந்த ஆட்டோ மீட்டருக்கு சூடு வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, சூடு வச்சா ஆட்டோ மீட்டர் வேகமாக ஓடுமா. கிட்டத்தட்ட ஏஐயில் இப்படி டெம்பரேச்சர்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக அது ரொம்ப க்ரியேட்டிவாக வேலை செய்யும். அதாவது சொன்ன பதிலை அடுத்த முறை சொல்லாது. அந்த நடந்து போன பாதைன்னு சொல்லுவாங்கள்ல, புல்லுலலாம் மக்கள் அடிக்கடி நடந்து போன ஒரு பாதையெல்லாம் நீங்கள் ட்ராக்காக பார்க்க முடியும், காலடி தடம் பட்டு பட்டு இருக்கும். ஸோ அது நடந்த பாதையிலே நடக்கணுமா புது புது பாதையில் போகணுமாங்கிறத டெம்பரேச்சரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக மாற்றலாம். ஆனால் பெரும்பாலான ஏஐ சேட் இன்டர்ஃபேஸஸில் உங்களுக்கு டெம்பரேச்சரை எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க.
நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க. கோ பைலட்டில் முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, நீங்கள் க்ரியேட்டிவாக வேலை செய்யணும்னு கேட்குறீங்களா, இல்லை தெளிவாக உள்ளபடி சொல்லக்கூடிய மாய கண்ணாடி மாதிரி என்ன இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி 1-2 ஆப்ஷன் இருக்கும், மற்றபடி இருக்காது. நீங்கள் எவ்வளோ ஏஐ மாடலுக்கு க்ளோஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த இடைமுகத்தை தாண்டி உங்களால் வேலை பார்க்க முடியுதுன்னா அப்போ நீங்கள் டெம்பரேச்சருங்கிற ஒரு பேராமீட்டரை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது இந்த கிரவுண்டிங் வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரேக். அது பேசிக்கலி ஒரு வெக்டார் டேட்டாபேஸ் வச்சுக்கிட்டு அந்த டேட்டாபேஸில் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு பதிலை தேட வேண்டியது. அதாவது அது ஒரு தகவல் களஞ்சியம். அந்த தகவல் களஞ்சியத்தில் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு தேவையானது, உங்களுடைய அலுவலகத்திற்கூட தகவல்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்கள் பத்திரிகை நிறுவனம்னா உங்கள் பத்திரிகை நிறுவனத்தில் இது வரைக்கும் வந்த செய்திகள் எல்லாத்துடைய தகவல் தொகுப்பை நீங்கள் அதில் போட்டு வைக்கலாம். போட்டு வச்சுட்டு நீங்கள் கேள்வி கேட்கும்போது அந்த வெக்டர் சர்ச் பண்ணி அதோட ரிசல்ட்டை எடுத்து அதையும் கூடவே கொடுத்து, கேள்வி இது நம்ம தகவல் தளத்தில் இதெல்லாம் இருக்குது, இப்போ நீ பதில் சொல்லு அப்படின்னு கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லும். இதே மாதிரி இணையத்திலிருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதான் சர்ச். ஸோ இன்டர்நெட் சர்ச் பண்ணி அதில் இருக்க டேட்டாவை எடுத்து கம்பைன் பண்ணி பதில் சொல்லும். இல்லை உங்ககிட்ட டேட்டாவெல்லாம் வந்து ரெகுலர் டேட்டாபேஸில் இருக்குன்னா அந்த டேட்டாபேஸில் இருந்தும் நீங்கள் ஃபெட்ச் பண்ணி அது கூட சேர்த்து கொடுக்கலாம். அதெல்லாமே சேர்த்து அதால் பதில் சொல்ல முடியும். சரி, இப்போ டூல் பற்றி பேசணுன்றதுனால இப்போ 2வது பாகமாக கருவி பயன்பாடை பற்றி பார்க்கலாம். இந்த கருவி பயன்பாடுங்கிறது எந்த பக்கத்தில் வரும், இது வந்து நிர்ணய அடிப்படையில் செயல் மாறாமல் ஒரே மாதிரி திரும்ப திரும்ப இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தானே. அது நிகழ்தகவு அடிப்படையில் இருக்கிறது ஏஐ. ஒரு தடவை க்ரியேட்டிவாக சொன்ன பதில் சொல்லாது, நீங்களே தான் 2வது தடவை கேட்குறீங்க, அதே சினாரியோ தான் கொடுத்துருக்கீங்க, ஆனால் இப்போ அது வேறு தானே பதில் சொல்லுது. வேணும்னா 2 தடவை 3 தடவை கேட்டு பார்த்து எது சிறந்த பதிலோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு தருமி மாதிரி சொல்ல முடியும் அதால். ஸோ கருவி பயன்பாடு அப்படிங்கிறது எதுக்காக வந்துச்சுன்னா, ஏஐயால் சில எளிய கணித விஷயங்களை கூட சரியாக பண்ண முடியாது. ஸ்ட்ராபெரியில் எத்தனை ஆர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடல்கள் தவறு செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அது வந்து எப்படி இதை அணுகுது அப்படின்னா, அதை ஒரு கணித ஃபார்முலாவாக அணுகலை, எத்தனை ஆர் இருக்குது நம்ம எண்ணுவோன்ற மாதிரி அது அணுகலை. அது தரவுகள் அடிப்படையில் தேடி பார்த்து விடையை கண்டுபிடிக்க பார்க்குது. அதுக்கிட்ட அதற்கான தரவு இல்லைன்னா அது சரியான பதிலை அதால் சொல்ல முடியாது. அப்போது அது கையில் ஏதாவது ஒரு டூலை கொடுத்து எப்போல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் அப்போ அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் அதால் இன்னும் பெட்டராக பதில் சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அப்படி சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம் கால்குலேட்டர். நம்ம வந்து இப்போ எல்லாமே கால்குலேட்டர் பயன்படுத்தி தான் கணிதங்கள்லாம் கணித சமன்பாடுகள் எது மாதிரி தானே போடுறோம். நமக்கு பெருக்கல் வாய்ப்பாடெல்லாம் மறந்து போச்சுல்ல. அப்போது அதுக்கிட்ட கால்குலேட்டரை கொடுத்து நீயே கணக்கு போட்டு சொல்லு அப்படின்னு சொன்னால் அதால் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு குட்டி ப்ரோக்ராம் எழுதுன்னு சொல்லும்போது எழுதும், நீங்கள் போய் அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இல்லை இந்த மாதிரி எரர் வருது, ஓ அப்படியா நான் இதை விட்டுட்டேன், இதோ இப்போ சேர்த்து விட்டுறேன், இப்போ பாருங்கள் இன்னொரு தடவை போட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் தான் நடந்துகிட்டு இருப்பீங்க இங்கேயும் அங்கேயும். அதற்கு பதிலாக அதுவே கோடு எக்ஸிக்யூஷன் பண்ண முடிகிற மாதிரி பண்ணோன்னா அப்போ அது அந்த கோடை செக் பண்ணிவிட்டு பக்காவாக ரெடி பண்ணிட்டேன் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவோம் நேரடியாக. நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சம், அந்த நடக்கிற வேலை இருக்குல்ல இடையில் அது கொஞ்சம் செய்யும். இதற்காக ஆந்த்ரோபிக் கொண்டு வந்தது தான் வந்து எம்சிபி, மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால். இதை இணைக்கிறது மூலமாக நீங்கள் உங்களுடைய டேட்டா பேஸையோ இல்லை உங்களுடைய இமெயில் ப்ரோக்ராமையோ உங்கள் ஏஐயோட இணைக்க முடியும். அதை இணைச்சிட்டோன்னா அதிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக தகவல்களை எடுத்து அதுவே வந்து உங்களுக்கான இமெயிலெலாம் அனுப்பும். உங்களுக்கான வேலையை அதை செய்ய முடியும். அதாவது இப்போ ஏஐக்கு வந்து வெறும் பேச்சு தான், செயல் இல்லைங்கிறது இருக்கு இல்லையா, அதை செயல்பட வைக்கிறதுக்கான ஒரு உத்தி தான் வந்து எம்சிபி. அடுத்தது ஏஜென்ட்ஸ். ஏஐ வந்து ஒன்றா தான் இருக்கணுமா, 10-15 எடுத்து உழவை விட்டு பார்ப்போமே என்ன ஆகுது அப்படின்னு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரூபத்தை கொடுப்போம். நீ இன்ன ஆள், நீ இந்த வேலை தான் செய்வ, நீ தான் இன்ஜினியரு, அவன் மேஸ்திரி, இப்படி இவர் கொத்தனாருன்னு அப்படி வச்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சால் நல்லா தானே இருக்கும். அப்படி பயன்படுத்துறதுக்கு வந்து தான் ஏஜென்ட்ஸ். இப்போ ஒரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட்கிட்ட வந்து பேசுகிறதுக்கும் ஏஜென்ட் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் கிரியேட் பண்ண ஒரு ப்ரோட்டோக்கால் தான் வந்து ஏ டு ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஜென்ட் டு ஏஜென்ட். இதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கூகுள் வெளியிட்டிருக்காங்க. சரி,
இப்போ எம்சிபி வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா நிறைய தியரி பார்த்துட்டோம், அது ப்ராக்டிக்கலாக பார்க்கலன்னா நம்ம மனசில் நிற்காது. ஸோ உங்ககிட்ட ஒரு எம்சிபி சர்வீஸ் இருக்குது அப்படின்னா, கிளாட் அப்படின்னு ஒரு ஆந்த்ரோபிக்கோட ஏஐ இருக்குது. கிளாடுக்கு அவங்க டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் தருவாங்க. அந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் உங்களால் நீங்கள் வேணுங்கிற எம்சிபியை இணைக்க முடியும். அப்படி நான் வந்து டெஸ்க்டாப் கமாண்டருங்கிற ஒரு எம்சிபி இணைச்சிருக்கேன். நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு வீடியோ வந்து பண்ணோம் லேட்டஸ்ட் ஏஐ நியூஸ் பற்றி. அந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது, அதில் நாங்கள் கரெக்டாக பேசியிருக்கோமா, நாங்கள் ஏதாவது தகவலை விட்டுட்டோமா அப்படின்னு நான் ஏஐயே கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி நான் என்னோடய கம்ப்யூட்டரில் வச்சுட்டேன். ஆனால் அந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணணும், ஏஐகிட்ட கொடுத்து நீ வந்து கமெண்ட் சொல்லு, உன்னை பற்றி சரியாக தான் பேசுகிறோமா, ஏதாவது முன்ன பின்ன ஏதாவது இருந்தால் பார்த்து சரி பண்ணிக்கலாம் சொல்லு அப்படின்னு கேட்கணும். அதற்காக அதனுடைய ஃபைல் சைஸை குறைச்சி கம்ப்ரஸ் பண்ணணும். இந்த கம்ப்ரஸ் பண்ணுற வேலையை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, FFmpegன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அது நீங்கள் உங்கள் கணினியில் நிறுவி இயக்க முடியும். அதுக்கு இந்த பேராமீட்டரை கொடுத்தா அது வந்து கரெக்டாக கம்ப்ரஸ் பண்ணும் ஃபைலை அப்படின்ற ஒரு இது இருக்குது. எனக்கு இந்த கமாண்டெல்லாம் ஞாபகம் இல்லை. அதற்கு பதிலாக என்ன வேணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்னதுக்கு அது என்ன கமாண்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னு அது டிட்டர்மின் பண்ணி நீங்கள் அந்த கமாண்டை வந்து அந்த க்ரீன் கலரில் நீங்கள் பார்க்க முடியும் அங்கே. அதுக்கப்புறமா அந்த கமாண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி நான் ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணி இந்த பேரில் வச்சுருக்கேன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுச்சு. நான் அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு ஏஐ ஸ்டுடியோவில் போய் அப்லோட் பண்ணி இந்த வீடியோவை பாரு, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, என்ன ஏதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்படி இதற்கு முன்னாடி நான் பண்ண இன்னொரு விஷயந்தான் இது. நான் பண்ண ஒரு புத்தகம் எழுதினேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த புத்தகத்தை ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டு அதை வந்து ஏஐட்ட கொடுத்து இதை பற்றி நீ விமர்சனம் பண்ணு, இந்த புத்தகம் எப்படி வந்திருக்கு, எதை பற்றி பேசுது அப்படின்னு 2 பேர் உரையாடுற மாதிரி ஒரு பாட்காஸ்ட் மாதிரி எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு கேட்டேன். அது ஆடியோ ஃபார்மேட்டை வந்து கொடுத்தது. அந்த ஆடியோ ஃபார்மேட்டை எடுத்துக்கிட்டு அதோட ஃபர்தராக சிலதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பண்ணுறதுக்கு நான் வந்து நோட்புக் எல்லாமே வச்சு தான் ஆடியோவை ஜென்ரேட் பண்ணேன். அந்த பிடிஎஃப்பை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து அதை படிச்சுட்டு எனக்கு 2 பேர் பேசுகிற மாதிரி ஒரு உரை கேட்டிருந்தேன். அந்த உரையை பண்ணுறதுக்கு அதுக்கிட்ட இந்த பிடிஎஃப் தான் நான் கொடுத்தேன். இந்த பிடிஎஃப்பை எடுத்துக்கிட்டு அது ஆடியோ கொடுத்தது. அந்த ஆடியோவை வச்சுட்டு அடுத்தது நான் என்ன பண்ணேன், ஏஐ ஸ்டுடியோ கிட்ட போயிட்டு இந்த ஆடியோ பாரு, இதில் 2 பேர் பேசுகிறாங்க, யார் யார் எப்பப்போ பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு சப்டைட்டில் ஃபைலாக பண்ணி கொடு அப்படின்னு கேட்டேன். அது ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டேன், நீ இது அவங்க பலதும் பேசுகிறாங்க இல்லையா, இதை சாப்டராக பிரித்து கொடுத்தீங்கன்னா எனக்கு வசதியாக இருக்கும். எப்பப்போ என்னென்ன பேசுகிறாங்க, சீன் எப்போ மாறுதுங்கிற மாதிரி எனக்கு சாப்டராக வந்து ஒரு ஃபைல் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டேன். அதுவும் பண்ணி கொடுத்துருச்சு. என்கிட்ட ஆடியோ இருக்குது, சப்டைட்டில் இருக்குது, சாப்டர்ஸ் இருக்குது. இது 3ஐயும் கம்பைன் பண்ணி நான் வந்து ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது HTML பயன்படுத்தி அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி கொடு அப்படின்னு கேட்டு, அதுவும் ஏஐ ஸ்டுடியோட்ட வாங்கின ப்ரோக்ராம் தான். அந்த ப்ரோக்ராம் தான் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இது வைப் கோடிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முறையில் க்ரியேட் பண்ண ஒரு ப்ரோக்ராம். இதில் பார்த்தா நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு வழி இருக்கும். ஆடியோ ஃபைல் அப்லோட் பண்ணலாம், சப்டைட்டில் ஃபைல் அப்லோட் பண்ணலாம், சாப்டர் ஃபைலை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மேல் ஸ்பீக்கருக்கு என்ன பேர் கொடுக்கணும், ஃபீமேல் ஸ்பீக்கருக்கு என்ன பேர் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்துட்டு இது எல்லாமே பண்ணிவிட்டு வீடியோ ஜென்ரேட் பண்ண சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஜென்ரேட் பண்ணும். அந்த ப்ரோக்ராமை இதை எழுத வைக்கிறதுக்காக நான் ஏஐ ஸ்டுடியோவில் பண்ணதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து செய்யறிவும் கருவிகளும் எப்படி பயன்படுத்துங்கிறது பார்த்தோம். ப்ராக்டிக்கலாக டெமோ பார்க்குறதுக்கு ஒரு 5 minutes தேவைப்படும். அது இருக்குது அப்படின்னா நம்ம அதை பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி இதோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ நோட்புக் எல்லாமே நான் என்னெல்லாம் லோட் பண்ணணும் அதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஸோ அந்த புக்குக்கான நான் ரொம்ப டீட்டெயிலாக காமிக்க போகிறதில்ல. ஸோ புதுசாக இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு செஷனே கூட வைக்க போகிறோம். இந்த இன்றைக்கி வந்து என்ன அட்வான்ஸ்டாக பண்ணுறாங்கன்றதெல்லாம் அவர் வந்து இந்த ரகசியத்தைக்கு போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறாரு. குறித்து வச்சுக்கோங்க, பயப்பட வேண்டாம். இதை பற்றி நிறைய விளக்கமாக, அதுதான் செல்வகுமார் கூட சொன்னார், இதை பற்றி ஒரு செஷனே கூட எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார்.
இதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டாக இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு நீங்களே வந்துடுவீங்க. ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறது எல்லாமே. ப்ளீஸ் கோ ஹெட். ஸோ இது வந்து நாம வந்து அருள்குமரன் அவர்கள் முகநூலில் எழுதின ஒரு அருமையான புத்தகம் ஏஐ அணுகுமுறையும் சாத்தியங்களும் பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். ஆமாம், ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த புத்தகத்தோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, நமக்கு ஏற்கனவே பழக்கமான விஷயங்களை வச்சுக்கிட்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியும். இதுக்கு மேலே பண்ணால் என்னுடைய விளம்பரம் ஆகிடும், அது வேண்டாம். ஸோ இப்போ நம்ம ஜிபிடிங்கிறோம் இல்லையா, அது கூட பெரும்பாலும் நம்ம வந்து அது என்ன, அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது பார்க்காம இருந்திருப்போம். அதனுடைய அர்த்தம் வந்து ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் பற்றி நம்ம பேசணும் இல்லையா, அதுதான் அதில் இருக்குது அப்படிங்கிறதுக்கானது. சரி, நான் மைட்டி கர்சர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அது வந்து இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கு. இணைப்பு போனதுனால திரும்ப லாகின் பண்ண வேண்டியிருக்கு. திரும்ப இணைஞ்சு பார்க்குறேன். லைவ் டெமோ அப்படிங்கிறது எப்போவுமே கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். ஓகே, இணைப்பு ஏதோ ஒரு காரணத்தினால கிடைக்கல எனக்கு. சரி, அந்த டெமோ நம்ம அடுத்த முறை கூட பார்த்துக்கலாம். பேசிக்கலி இங்கே உங்களுடைய கணினியில் இருக்கக்கூடிய எதோட வேணால் நீங்கள் உரையாட முடியும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா, அம்பையுடைய மிலேச்சன் அப்படிங்கிற கதை இருக்குது. இந்த கதை எதை பற்றி இருக்குது, இதில் நடக்கிற சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் நான் அதுக்கிட்ட கேள்வி கேட்டு அது பதில் சொல்லும், பேசும், பதில் சொல்லும். அதே மாதிரி இதெல்லாம் எடுத்து எனக்கு ஒரு கட்டுரையை எழுது, ஒரு டேபிளாக எனக்கு போட்டு கொடு, இது எப்படி நடந்திருக்குங்கிறத பற்றி ஒரு ஃப்ளோ சார்ட் போடுனா ஒரு ஃப்ளோ சார்ட் போடும். இதை வச்சு எனக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு குவிஸ் க்ரியேட் பண்ணுன்னா குவிஸ் க்ரியேட் பண்ணும். அதெல்லாம் டெமோ பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி இணைப்பு எதனாலேயோ வேலை செய்யலை. அதற்காக உங்களை காக்க வைக்க விரும்பலை. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. சார், கேன் யூ ஷேர் யுவர் ஃபேஸ்புக் ஐடி? ஓகே. அதற்காக தான் இந்த கியூஆர் கோடை எடுத்து வச்சுருந்தேன். 2 பர்சனல் கொஸ்டின் தான், இருந்தாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணிட்டு வரோம். சரி சரி. நாங்களே நிறைய விஷயம் அவருடைய ஃபேஸ்புக்கில் தான் கற்று எடுத்து. ஆமாம், அந்த புத்தகம்லாம் அங்கே தான் இருக்குது. அதனால் யூ கேன் ஸ்கேன் த கியூஆர் கோட். ஆன்லைனில் பேசுகிறவங்க ஃபஸ்ட்டு உங்கள் பேர், ஊர் பேர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். கேள்வி கேட்குறோம் சார். கொஷின்ஸ் கேட்கலாமா? ஐடியை வந்து இப்படி ஷேர் பண்ணுறேன். கேளுங்க சார். சார் இங்கே தான் சார், இப்போது நிறையா ஏஐ டூல்ஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறோன்னா அது எங்கேருந்து, சோர்ஸ் ஆஃப் டேட்டா எங்கேருந்து எடுக்குது சார்? நல்ல கேள்வி சார். நாங்கள் சமீபத்தில் வந்து ஒரு புத்தகம் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் கை தூக்க முடியுமா? சரி. ஆற்றங்கரை நிலைன்னு ஒரு புத்தகத்தை பண்ணிகிட்ருக்குறோம் சார். முழுக்க தமிழ் பாடல்கள் எல்லாமே அதில் கோட் பண்ணியிருக்காங்க. தேவாரம், குறுந்தொகையிலேருந்து எல்லாமே இருக்குது. அந்த புத்தகத்தை வந்து அவர் சொன்னது போல் முதல்ல வந்து நாங்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்ககிட்ட என்ன சொன்னோன்னா, எங்கள் டீமில் இந்த பாடல்கள்லாம் ஏற்கனவே ஆங்கிலத்தில் வந்திருக்கான்னு போய் சர்ச் பண்ணுங்கன்னு சொன்னோம். இந்த நூலகத்துக்கே ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் வந்து எங்கெல்லாம் அந்த அதில் ஆங்கில புத்தகங்கள் இருக்குதுன்னு தேடினாங்க. பெரிய அளவுக்கு கிடைக்கவே இல்லை, சில பாடல்கள் கிடைக்கல. ஆனால் அந்த புத்தகத்தை முடிக்கவே முடியல. இதை முடித்து கொடுத்தா தான் நாங்கள் வந்து அடுத்த ஒர்க்கை வாங்க முடியுன்ற நிலைமை வரும்போது, அருளுக்கு சொன்னது போல் டீப் சர்ச்னு வந்ததுக்கு பிறகு இப்போ அந்த டீப் சர்ச்சில் போய் ஒரு பாடலை கொடுத்துட்டு, சங்க பாடல் ஏதோ ஒன்று, பழைய பாடல்கள் ஒன்று, சங்க பாடல்னு கூட சொல்ல, ஒரு பாடலை கொடுத்துட்டு இந்த பாடலை வந்து நீ இதுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொன்னால் அது போய் எல்லா வெப்சைட்லேயும் தேடுது. எங்கே அந்த பாடலை பற்றி யாராவது இப்போ எங்கேயாவது இப்போ வந்து தகவல்கள் ஃபேஸ்புக்லேயோ எங்கேயாவது அந்த பாடலுக்கு யாயும் யாராகியரோ எந்தையும் ஒரு பாடல் இருக்குது. இந்த பாட்டு வந்து எங்கேருந்து இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் போய் உடனே குறுந்தொகையில் இருக்கிற பாடல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த பாடலுக்குடைய ஏற்கனவே எழுதியிருக்கிற விளக்கங்களையும் கொண்டு வந்து கொடுக்குது. பிறகு அந்த பாடல்கள் ஏற்கனவே யாராவது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து பப்ளிக் டொமைன் இருந்தால் அதையும் கொண்டு வந்து கொடுக்குது. இதெல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன செய்யணும், இதை இன்னும் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குவா,
பொயட்டிக்காக ரீஃபைன் பண்ணி கொடுக்குவா, இல்லை மாடர்ன் ஐக்யூவாக கொடுக்குதான்னு கேட்க முடியும். அந்த ரிசர்ச்சுங்கிறது ஏற்கனவே இருக்கிற, இப்போ நீங்கள் போய் தேடுறது, போய் எல்லா வெப்சைட்லேயும் தேடி இப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் போய் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், இந்த ப்ராடக்ட் நான் வாங்கும்போது அன்றைக்கி தான் வந்து இந்த கையில் கட்டிருக்கிறது வந்து அன்றைக்கி தான் வந்து சொன்னால், இனி நீங்கள் வந்து டைரெக்ட் அமேசானில் போய் எந்த ப்ராடக்ட் வந்து எது பெஸ்ட்டு பிள்ளைகள்லாம் இன்றைக்கி செய்வாங்க, டேபிள் போட்டு இதுதான் அதெல்லாம் வந்து செய்யவே வேண்டியதில்லை. நேராக போய் நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ அதெல்லாம் தேடணும்னு இல்லை. உங்களுடைய சேட் ஜிபிடியில் போய் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்ச் வாங்கணும், ஸ்மார்ட் வாட்ச்சு, என்னுடைய பட்ஜெட் வந்து 2000 ரூபாய்க்குள்ளே தான் பட்ஜெட்டு, 1000 ரூபாய்க்குள்ளே தான் என்னுடைய பட்ஜெட்டு, எனக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வேணும், எங்கே கிடைக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் தேடி ஒரு நிமிஷத்தில் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை கொடுக்குது. இது வாட்ச் வாங்குறதுக்காக மட்டும் இல்லை, நான் எக்மோரில் இருக்கேன், நான் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் சாப்பிட்ணும், எங்கே வந்து நல்ல சிக்கன் கிடைக்கும் அப்படின்னு தேடினாலும் கிடைக்குது. இதுதான் அந்த டீப் ரிசர்ச் பொறுத்தவரைக்கும். இப்போ இவர் வந்து இப்போது மிக அருமையாக வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். இந்த தியரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எல்லாமே டெமோ பண்ணிகிட்ருக்க முடியாது. இப்போ நீங்கள் ஏற்கனவே எங்கள் காலையில் மேடம் பேசும்போது சொன்னாங்க, வாருங்கள் படிப்போம்னு ஒரு குழு, கூடவே வந்து டான்காம்னு ஒரு அமைப்பு பற்றியும் சொன்னாங்க இல்லையா. இப்போ அந்த அமைப்பில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து திரு சௌரிராஜன் வந்து ஒரு சிம்பிளாக எப்படி வந்து எக்ஸ்பிளைன், இந்த இப்போ அண்ணன் பேசின அந்த எல்எல்எம்ஏ எப்படி வந்து ஒரு பெண்மணி வந்து பேச போகிறாங்கன்னு பாருங்கள். இப்போது சௌரிராஜன். வணக்கம். டான்காம் என்பது தமிழ்நாடு சென்டர் ஃபார் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு, இது டிட்கோனுடைய அரசு நிறுவனம். அந்த அரசு நிறுவனத்தில் சில முயற்சிகள் எடுத்துகிட்ருக்குறோம். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏஐ பற்றியே ஒவ்வொரு துறை சார்ந்து, அதாவது லா, கவர்னன்ஸு, அதுக்கப்புறம் வந்து மெடிசன், அப்படி நீங்கள் ஆர்கிடெக்சர், எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதில் படிக்கிற மாணவர்களுக்கு அதை பற்றி எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி ஒரு கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 500 மணி நேரம் போகக்கூடிய அளவுக்கு உண்டான இதை தொடர்ந்து உருவாக்கிட்டுருக்குறோம். அதில் வந்து ஒரு 200 சொச்சத்துக்கு இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். 210 மணி நேரத்துக்கு உண்டானதை நாங்கள் முடிவு பண்ணி, அதில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தை இப்போ உங்களுக்கு காமிக்கலான்னு. ரொம்ப அடிப்படையிலிருந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல்லேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் போகிற வரலையும், அது ஆங்கிலமும் தமிழும் கலந்தாப்புல. தமிழ் ஒரு 80% இருக்கும் விழுக்காடு, 20 விழுக்காடு வந்து ஆங்கிலம் கலந்து. ஏன்னா சில விஷயங்களை நம்ம ஆங்கிலம் தமிழும் கலந்து தான் பேச வேண்டியது இருக்குது, அது எளிமையாக புரியறதுக்காக. நோக்கம் என்னென்னா எளிமையாக மக்களுக்கு புரியணும், துறை சார்ந்த மாணவர்களுக்கு அது பயன்படணும், ஆர்வத்தை மொத்தமாக வந்து உருவாக்கணும், அறிவியல் மனப்பான்மையை உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் சமூகத்தை ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகமாக மாற்றணும். இதுதான் இதனுடைய நோக்கம். அதுக்காக நான் முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம். தொடர்ந்து அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியை இப்போ ஒரு காமிக்கலான்னு ஆசைப்பட்டோம். அதுதான் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி அவங்க பதில் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அவர் தொழில்நுட்பம் தெரியணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. நிச்சயமாக தெரிய வேண்டியதில்லை. எந்த பயன்படுத்துக்கும் இப்போ நம்ம வந்து டிவி ஆன் பண்ணுறதுக்கு என்ன டிவியை பற்றி தொழில்நுட்பமாக தெரிஞ்சுக்கிறோம், இல்லை செல்ஃபோனை உபயோகப்படுத்துறதுக்கு என்ன செல்ஃபோனை பற்றியாக தெரியும். நம்ம பயன்படுத்த தெரிஞ்சால் ஒரு பகுதி, உருவாக்க தெரிஞ்சவங்க இன்னொரு பகுதி. இந்த அமைப்பை கிட்டத்தட்ட அப்படி தான் போகும். நம்மளுடைய ஏஐ கிளப்பும் கிட்டத்தட்ட பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கும் உருவாக்க தெரிஞ்சவங்களுக்கும் பரிமாறுற இடமா தான் இந்த ஏஐ கிளப் உருவாகி நடந்துட்டு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் பயன்படுத்த வேண்டியவங்களும் நிறைய பயன்படுத்தலாம், உருவாக்க தெரிஞ்சவங்களும் தொழில்நுட்பம் பின்னாடி இருந்து தெரிஞ்சுக்கிட்டால் அது இன்னும் சிறப்பு. அதனால் கோடு எழுதணுமா அப்படின்னா இப்போ வர இதெல்லாம் கோடையை எழுதி கொடுத்துடுது. இப்போ எனக்கு ஒரு துளி கூட பைத்தான் தெரியாது அப்படின்னா என்னன்னே தெரியாது. என்னுடைய லாஜிக் மட்டும், என்னுடைய பிஸ்னஸ் லாஜிக்கை நான் அதுக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அது பைத்தான் கோடை எழுதி கொடுக்க சொன்னேன். எழுதி கொடுத்துச்சு. பைத்தான் தெரிஞ்சவட்ட கொடுத்து இதை அப்லோட் பண்ணி கொடுப்பா, கனெக்ட் பண்ணி கொடுப்பான்னு சொன்னால் அவர் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கு ப்ரோக்ராம் எழுதி முடிச்சிட்டேன். ஏன்னா என்னுடைய லாஜிக்கை வந்து நான் ஒரு மனுஷன்ட்ட உட்காந்து சொல்லி அவனை புரிய வச்சு அவன் எனக்கு திருப்பி எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் ஐட்ரேஷன்ஸ் எல்லாம் தாண்டி கடைசியில் நான் அப் பண்ணுறதுக்கு 2 மாதம் ஆகும்னா இது ஒரு 2 மணி நேரம் கூட இல்லை, ஒரு 15-20 நிமிஷத்தில் நான் முடிச்சிட்டேன். அந்த மாதிரி கோடெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, பயன்படுத்த தெரிஞ்சாலே போதும். நம்ம இன்னும் அதிகமான அளவுக்கு போகலாம். நன்றி. இதை பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அது பின்னூட்டமாக நீங்கள் அதில் நெட்லேயும் போடலாம், இல்லை ஏதாவது சொல்லணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நன்றி.
காலையிலேருந்து நாங்கள் அவ்வளோ நேரம் பேசினோம், ஒருத்தர் 2 பேர் கை தட்டினீங்க. ஒரு அதுவும் ஒரு பொண்ணு வந்து பேசினோன்னே இப்படி கை தட்டினா சரி. இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறது வந்து வர இருக்கிற வாரங்களில் வந்து சம்மந்தப்பட்டவங்களே வந்து சொல்லுவாங்க. செல்வகுமாருடைய டீம் தான் அதை செஞ்சிகிட்ருக்காங்க. இப்போது கிட்டத்தட்ட அது வேறு பிரியாணி அது இதுன்னு சொல்லி நம்மளை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மாற்றிருச்சு. நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இது வந்து எப்படி போகுது, எங்கே தொய்வு இருக்குது. ஏன்னா நம்ம சொன்னது போல் எல்லோரும் இணைஞ்சு தான் இதை வந்து கொண்டு போகிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு இவ்வளோ நேரம் இதே இடத்துல எத்தனையோ புத்தக வெளியீட்டு விழாலாம் நடத்திருக்கிறோம். நானும் ராசியாக பண்ணலாம். அதில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ராசியாக கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இவ்வளோ பேர் இது வரீங்கன்னா இப்போ எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு வெற்றிகரமாக கொண்டு போகணுன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் யாராவது ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் கூட நேரம் கடந்ததுனால ரொம்ப முக்கியம் அப்படின்னா சொல்லலாம். இல்லைனா நீங்கள் வந்து அந்த குழுவில் எஸ் சார் அங்கேயே உட்காந்து மைக் எடுத்து பக்கத்தில் மைக் இருக்கா? கேட்காது. ஓகே சொல்லுங்கள் சார். இருங்க மைக் கொடுப்பாரு சார், நீங்களே சொல்லிடுங்க சார். அருள், என்ன மினிமம் வாட் இஸ் அ மினிமம் பிசி ரிக்வயர்மெண்ட் ஹார்ட்வேர் வைஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஆல் த திங்ஸ் வாட் ஆர் எக்ஸ்பிளைன் சொல்லிடுவார். ஓகே, நீங்கள் மைட்டி கர்சர் அப்படின்னா அது ஒரு மேக் அப்ளிகேஷன். ஸோ உங்ககிட்ட ஆப்பிள் மெசிந்தோஷ் கம்ப்யூட்டர் இருக்கணும். மற்றபடி ஏஐ நீங்கள் பயன்படுத்துறது வந்து கணினி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஏன்னா நீங்கள் பெரும்பாலும் மாடல் எல்லாமே இணையத்தில் தான் இருக்குது. அதை பயன்படுத்துகிற கணினி வந்து எவ்வளோ சின்னதாக கம்மியான ரேம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் லோக்கல் மாடல்ஸ்னு நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஹார்ட்வேர் வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்கோ அவ்வளோ நல்லது. ஆப்பிள் சிலிக்கான் கம்ப்யூட்டர்லாம் வந்து ரொம்ப நல்லா செயல்படுது. அதை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரேம் அதிகமாக போட முடியுமோ ஒரு 64 GB ரேம் போட்டு M4 அந்த மாதிரி மேக்புக் ப்ரோ அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் மேக்கை பொறுத்த வரைக்கும். சார் என்னோட டவுட் என்னென்னா, இப்போ நம்ம சேட் ஜிபியில் யூசர் என்ன டைப் பண்ணுறாங்களோ பேஸ் பண்ணி இது ஆன்சர் கொடுக்குதுல. இப்போ டோக்கன்ஸ் அதை சொன்னோம். இப்போது நான் நிறையா ஜேசன் ஃபைல் எடுத்து கொடுத்துறேன், அதனால் ரீட் பண்ண முடியல. அது எதனால் ரீட் பண்ண முடியாது? பெர்ஃபார்மன்ஸ் ஐடியாகுன்றதுக்காக வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு அப்பார்ட் ஃப்ரம் த பெர்ஃபார்மன்ஸ் வேறு ஏதாச்சும் இருக்கா? அந்த ஜேசன் ஃபைலுடைய ஃபைல் சைஸ்க்காக அது படிக்க முடியலன்னு சொல்லுதா? நிறையா லென்த்தியாக கொடுத்துருக்குறேன். அதனால் ரீட் பண்ணி நான் என்ன கேட்கணும் அதை மட்டும் ஸ்க்ராப் பண்ண முடியல. அதனால் அது போக நிறைய நீங்கள் பேராகிராஃபே டைப் பண்ணாலுமே இவ்வளோ தான் ரெஸ்ட்ரிக்ஷன். சார் நீங்கள் பெய்டு வெர்ஷன் வச்சிங்களா என்ன வச்சுருக்கீங்க? அதான் இம்பார்ட்டன்ட். புரியல. பெய்டு இல்லை, பெய்டு. அதாவது பெய்டு வெர்ஷனில் இன்னும் அதிகம் உங்களுக்கு அக்சஸ் நிறைய இருக்குது சார். பெய்டு வெர்ஷன் நல்லாவே யூஸ் பண்ண முடியும். பெய்டு வெர்ஷன் வந்து நம்ம மாதம் 2000 ரூபா கொடுக்கறதுக்கு கவலைப்படுறோம்னு நினைக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு தான் இந்த கிளப்போட அடிப்படை. இங்கே கொஞ்சம் பேர் தான் அறிமுகப்படுத்துனாங்க, அதுக்கு நேரம் ஆகிட்டு தொடங்கிட்டு பயப்பட வேண்டாம். உங்களை எல்லாருக்கும் தெரியணும்னா அடிக்கடி வாங்க இந்த இடத்துக்கு. ரெண்டாவது, இங்கேயே நம்ம வந்து ஒரு குழுவாக ஒரு 5 பேர் சேர்ந்து 6 பேர் சேர்ந்து ஒரு பெய்டு வெர்ஷனை வாங்கிட்டோம்னா ஒரே அக்கௌண்ட்டில் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். நாங்கள்லாம் முதல்ல சௌரிராஜன் சார் அக்கௌண்ட்டு தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மாதிரி வந்து ஒரு தாராள மனப்பான்மையோடு இருந்தார். ஆனால் அப்படி இருக்க சொல்லலை, நான் எல்லாரையும் ஒரு 5-6 பேர் சேர்ந்து கூட நீங்கள் வந்து ஒரு குழுவாக வச்சுக்கிட்டு பெய்டு வெர்ஷனில் வந்து நிறைய செய்ய முடியும் அப்படிங்கிறது உண்மை. இப்போ வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நமக்காக வந்து உங்களுடைய கருத்துக்களை நிறைய வந்து சொன்ன இவர்களுக்கு வந்து சிறப்பு செய்ய விளைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் நமக்கு சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். திருவாளர் ஆர் செல்வகுமார் அவர்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திருவாளர் ராஜு மற்றும் ஒளிவண்ணன் ஐயா அவர்களை நினைவு பரிசு வழங்கிட அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து திருவாளர் அருள்குமாரன் அவர்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திருவாளர் சதீஷ் மற்றும் அடையாறு ஜெராக்ஸ் நிறுவனத்தின் சௌரிராஜன் ஐயா அவர்களை நினைவு பரிசு வழங்கிட அன்புடன் அழைக்கிறோம். அடுத்த கூட்டம் வந்து சனிக்கிழமை. இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏஐயில் வந்து ப்ராம்ப்டிங் மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சனி பரவாயில்லையா ஞாயிறு பரவாயில்லையா அப்படின்னு. அடுத்தது வந்து சனிக்கிழமை 19ஆம் தேதி அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு. நிறைய மாணவர்கள்லாம் இங்கே வராங்க, யூபிஎஸ்சி படிக்கிறவங்க. அவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை இருந்தால் பயன் இருக்கும்னு நினைக்கிறாங்க. மாற்றிக்கலாம், சரிங்களா? இப்போ நன்றி உரை சார் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம கேட்டுக்கலாம் சார். கேள்வி உங்களுக்கு ஏதாவது முக்கியமான கேள்வி தான் உடனே சொல்லியிருக்கேன். கேளுங்க ப்ளீஸ். இந்தியன் பேஸ்ட் டூல் எது இருக்குங்களா? என்ன சார்? இந்தியன் பேஸ்ட் இது எல்லாமே நம்ம ஃபாரின் சாட் ஜிபிடி அப்படி தான் யூஸ் பண்ணுறோம்.
இந்தியன் பேஸ்ட் எதுவும் டூல்ஸ் இருக்குதா? தட் எனிதிங் இன் பைப்லைன்? இந்தியன் பேஸ்ட் எதாவது இருக்குதான்னு கேட்டுருக்கீங்களா? இல்லை சார், நிச்சயமாக நம்ம விரைவில் அப்படி ஒன்று கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சார். என்ன சார் பதில் சொல்லுங்கள் சார். சர்வம் ஏஐன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க மாடல் கொடுக்குறாங்க, நீங்கள் தரவரிக்கை பயன்படுத்தலாம். இப்போ எத்தனை பேர் தரவரிக்கை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தா அதனுடைய சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப கம்மி பேர் தான் பண்ணுறாங்க. அதற்கெல்லாம் நம்மளுடைய ஆதரவு வந்து முக்கியமாக தேவைப்படுது. அது இந்திய மொழி பேசுகிறதுக்கான டெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ஆடியோ ஜென்ரேஷன், இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் அவங்க வெளியிட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரானதுன்னு கிடையாது. அவங்க வந்து மிஸ்ட்ரல் மாடலை எடுத்து அதிலிருந்து ஃபர்தராக ட்ரெயின் பண்ணி பண்ணியிருக்காங்க. சிறப்பாக வந்திருக்கு. பயனாளர்கள் தான் இன்னும் அதுக்கு அதிகம் தேவை. தமிழ்லேயும் ஒரு எல்எல்எம் முழுசாக தமிழ் சார்ந்தே பண்ணணுன்னு ஒரு முயற்சி இறங்கி போயிட்டுருக்காது. அது விரைவில் அதை பற்றிய தகவல்கள் வெளியில் வரும். அது மிகப்பெரிய ஒரு முயற்சி தமிழ்நாடு. சொல்லுங்கள் சார். சாரோட புக்கு வந்து லிங்க் மாதிரி கொடுக்க முடியுமா? முகநூலில் தான் இருக்குது இப்போதைக்கு. அச்சு புத்தகமாக வர்றதுக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். இல்லை, அந்த கியூஆர் கோடு உங்கள் ஃபேஸ்புக் கியூஆர் கோடு திருப்பி போட முடியுமா? கியூஆர் கோடு திரும்ப கேட்குறாங்க. இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்த திருவாளர் அருள்குமாரன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் திருவாளர் செல்வகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகிற திருவாளர் சௌரிராஜன் ஐயா அவர்கள் மற்றும் ஒளிவண்ணன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்ற வர அனைத்து உதவிகளையும் புரிந்து வரும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திருவாளர் திருமதி முனைவர் காமாட்சி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் தொடர்ந்து உங்களின் ஆதரவினை எதிர்பார்த்து வரும் வாசகர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் தேதி அறிவித்த பின் தொடரும். அனைவரும் வருகை புரிந்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.